அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 857வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு நெற்பயிரில் பூச்சி நோய் நிர்வாகம் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியினை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பூச்சியியல் துறை பேராசிரியர் டாக்டர் என் முருகேசன் அவர்கள். டாக்டர் முருகேசன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது திருநெல்வேலியில் வசித்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் முருகேசன், ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் ஜோ அவர்களே, மிக நன்றி. இந்த வாய்ப்புக்கு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. இப்போ நம்ம நெற்பயிர் இப்போ இந்த வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூச்சி நோய்கள் கொஞ்சம் அதிகம்தான். அதாவது அது கிளைமேட் சேஞ்சுன்னு இல்லை, கிளைமேட் எப்போதும் ஒரு 6 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா 60 வருஷத்துக்கு ஒருக்கா மாறத்தான் செய்யும். அதில் இது உண்டு. இப்போ இதில் முக்கியமான சில பூச்சிகளை பற்றியும், ஒரு 12 பூச்சிகளை பற்றியும், ஒரு 6 நோய்களை பற்றியும், ஒரு முன்னூற்ற பற்றாக்குறையை பற்றியும், அப்புறம் பூச்சி இல்லாத மற்ற விலங்குகள் பற்றி 2-3 விலங்கு வகைகளை பற்றியும் கொஞ்சம் குறிப்புகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் இவைகளை எப்படி ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது. அதாவது பூச்சியை மட்டும் பேசணும்னா அந்த நோய் பற்றி சில கேள்விகள்லாம் வரும். அப்போ சரியா சொல்லணும் பார்த்தீங்களா. அதனால பூச்சி நோய் நிர்வாகம்னு சொல்லி ஹோலிஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் கொடுத்தது. இதில் நெற்பயிரில் முக்கியமான பூச்சி நோய்கள் மற்றும் அவளை கட்டுப்படுத்தும் முறை குறித்து இன்று சில விவரங்களை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நெற்பயிரில் சுமார் 100 வகையான பூச்சிகள் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அதுபோக 46 நோய்களும் இருக்கு. இதில் நாற்றங்காலிலும் நடவயிலும் உள்ள பூச்சிகளை பற்றி அந்த எண்ணிக்கை, இந்த 100 வகையான பூச்சி, 46 வகையான நோய்கள், அவைகளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சாம்பிள் படங்கள் இருக்கு. இது மாதிரி நோய்கள், இதில் நோய்கள் முக்கியமான நோய்கள், அதாவது குலைநோய்கிற பிளாஸ்ட்டு, அப்புறம் பழுப்பு புள்ளி நோயின்னு ஒன்று உண்டு, அது எப்போதுமே வரும். சில இடங்களில் இந்த ஷீட் பிளைட்டுன்னு ஒன்று உண்டு. இப்போ ஜோ சாரும் நானும் முந்தி அம்பாசனில் ஒரு ட்ரையல் போட்டிருக்கோம். இந்த ஷீட் பிளைட் இலையுடைய தோகை தண்டோட ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது இலை தோகைன்னு சொல்லலாம். அது இலை ஷீத்துன்னு, இங்கிலீஷில் ஷீத்துன்னு சொல்லுவோம். இலை உரைன்னு கூட சொல்லலாம். அது தண்டோட சேர இடத்துல அதில் ஒரு நோய் தாக்கப்பட்டு அது நோய் ஷீட் பிளைட் அப்படியே கீழே கறிகிட்டே வரும். அடுத்து ஷீத் ராட்டுங்கிறது கதிர் வெளியே வருது, கதிர் வெளியே வருது. அந்த கதிரை ஒட்டி ஒரு தோகை, கதிர் தோகைன்னு சொல்லுவோம், கதிர் தோகை. அது அழுகிறதுனால அந்த மணியுடைய கலர் மாறும், அல்லது மணியே வராது, அல்லது உருத்துப்பூச்சி மாதிரியே அது வெண்சாகி வந்துடும். அது மாதிரி இப்போ போன வருஷம் நல்ல மழை, அதனால ஹெச்மி நோயின்னு சொல்லி ஃபால்ஸ் ஸ்மட், அதாவது இதை பொதுவாக கிராமங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபால்ஸ் ஸ்மட் வந்துச்சுனாலே இந்த வருஷம் நல்ல மகசூல் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க நம்பிக்கை. அது எப்போ, ஏன்னா அந்தந்த வருஷம் தான் மழை ரொம்ப பெஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த கதிரில் உள்ள விதையை நம்ம சீட்ரீட் பண்ணி போடாட்டி அடுத்த வருஷமோ அதுக்கடுத்த வருஷமோ பிரச்சனை வரும் கூட. இது மாதிரி சில பிரச்சனைகள். அப்புறம் துங்குரோங்கிறது 1988 தமிழ்நாடை பாடாப்படுத்துச்சு. அது ஆக்சுவலாக 1988, அதாவது 80ல் ஐயாறும்போது வேகமாக வந்துச்சு. அது வேளாண்மை துறையோ பல்கலைக்கழகமோ ரெக்கமெண்ட் பண்ணலை, இருந்தாலும் அது தமிழ்நாடு பூரா நல்லா வேகமாக பரவுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 81, 82, 83 நல்ல வறட்சி சமயத்தில் 50 நல்ல மகசூல், அரிசியும் நல்ல அரிசி. இப்போ நானும் 50 போட்டிருந்தேன், நல்ல மகசூல், நல்ல மேனி, ஒரு 2.5 மேனி வந்துச்சு. அதுக்கப்புறம் 88ல் ஒரு குளிர் அடிக்கிற மாதிரி வானம் மப்பு மந்திரமாக கொஞ்சம் மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சு, இரவு பனி போத்தி பிடிக்கிற மாதிரி குளிர் இருந்தோடனே பிளாஸ்ட். நாங்கள் படிக்கும்போது கூட பிளாஸ்ட் இவரை சீரியஸாக பார்த்ததில்லை, ஆனால் 88ல் கடுமையான இது.
அதுக்கப்புறம் பார்த்தா ஐஆர்50 எல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி ஐஆர்20 போட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, ஐஆர்50ல துங்குரோ வைரஸ் டிசீஸ் வந்துருச்சு. இது ஐஆர்20 பிளாஸ்டுக்கு ரெசிஸ்டன்ட், பட் சசப்டபிள் டு துங்குரோ. அது கெட்ட நேரம் வந்து ஐஆர்20 போட்டு துங்குரோ பரவச்சு. அதை வந்து துங்குரோன்னு சரியா அப்ப சொல்ல முடியல. அது எல்லோயிங்கு அப்படியெல்லாம் பல பேர்ல இருந்தாங்க. அப்புறம் இரியில டெஸ்ட் பண்ணி தான் அதுல வந்து கிரானியூலியோ வைரஸ், அந்த வைரஸ் ஸ்பெரிக்கல் வைரஸ், கிரானியூலியோ வைரஸ்ன்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணாங்க. அடுத்து இப்போ இதில் இவைகளில் அடுத்து சார் இதை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பூச்சிகளை பற்றி பார்க்கலாம். பயிர் சாற்று உரிச்ச பூச்சிகள், இலைப்பேனு, புகையான், தத்து பூச்சி, கதிரவாய் பூச்சி, மாப்பூச்சி. தண்டை தொலைக்கிறது முக்கியமானது குருத்து பூச்சி, ஆணைக்கம். குருத்து பூச்சி பொதுவாகவே எல்லா சீசனும் வருது. இந்த ஆணைக்கொம்பன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துல எப்போ எல்லா வருஷம் வர்றதில்ல. ஆனா மதுரை, திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல குறிப்பிட்ட இந்த மலை குன்றுகளுக்கு இடையில் உள்ள இதுல நிலங்கள்ல இது ஆணைக்கொம்பன் சீரியஸா வருது. அப்புறம் இலைய மடக்கிற புழு, கிளைச்சுருட்டு புழு, கூண்டு புழு, வெட்டும் புழு, குருத்தி ரெகுலராகவே வரும். இதனால ரொம்ப சேதம் இல்லாட்டாலும் தூர் பிடிக்கிறது குறையும். பூச்சி நோய் எப்போதும் வர்றதில்லை. அதுக்கு ஒரு 3 காரணம், 3 தூண்டுதல்கள் வேணும். அதாவது அந்த பூச்சி நோய் கிருமி அங்க இருக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா எருமப்புல்லுன்னு ஒண்ணு உண்டு, பிரேக்கேரியா மூட்டிக்கா. அப்புறம் அதுல வந்து கொள்ளை நோயோட தாக்குதல் முதல்ல பார்க்கலாம். அது மாதிரி இலைமுடக்கப்புழுவும் அதுல பார்க்கலாம். அப்ப அந்த பூச்சியில நோய் கிருமி அந்த ஏரியாவில் இருக்கணும். அது வந்து எளிதில் தாக்குதலுக்கு உள்ளாக்கூடிய ரகம் இருக்கணும். குறிப்பா வந்து ஐஆர்50 வந்து கொள்ளை நோய் ரொம்ப வரக்கூடியது. AST20 கொள்ளை நோய் ரொம்ப வரும். AST16 வந்து திருநெல்வேலியில கொள்ளை நோய் அதிகம் வரதில்லை. ஆனா வத்திராப்பு டிஸ்ட்ரிக்ட்ல கொள்ளை நோய் ரொம்ப பார்த்துருக்கேன். அதுல அது மாதிரி இந்த தாக்குதலுக்குள்ள ரகம் சாதகமான சூழ்நிலை சொல்லுன்னா அந்த அந்த பயிரோடைய கட்டமைப்பும் கிளைமேட்டும் சுற்றுச்சூழலும் ரொம்ப சாதகமா இருக்கணும். குறிப்பா ஐஆர்50 போட்டு அதுக்கு உரம் கொஞ்சம் தூக்கலா போட்டு, குறிப்பா பாத்தீங்கன்னா ஐஆர்50க்கு வந்து 10ஆவது நாள், 20ஆவது நாள், 30ஆவது நாள், 40ஆவது நாள் 22 கிலோ யூரியா போடணும். நான் முதல் மேல் உரம் போடல, 2வது போடல, மொத்தமா 22 44 44 22 66 கிலோ மொத்தமா போடுவேன்னு சொன்னா பிளாஸ்ட் வந்துடும். ரைட்டா? அந்த உர அளவு அதிகம். அது மாதிரி இலைமுடக்கு புழு அப்படித்தான். இலைமுடக்கு புழு வயக்காட்டுல ஒரு 1000 பூச்சி 10,000 பூச்சி பறந்துட்டு இருக்கும். ஆனா என்னைக்கு உரம் வந்து 20 கிலோக்கு மேல போடுறாங்களோ, அல்லது பச்சை வண்ண அட்டையுடைய பச்சை கலருக்கு மீறி அதிகமா போடுறாங்களோ, அப்போ வந்து இந்த இலைமுடக்கு புழு வந்துடும். அதனால சாதகமான சூழ்நிலை. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி தவிர்ப்பது? அதாவது எதுக்குமே எந்த பிரச்சனையுமே எந்த பிரச்சனையும் தவிர்க்க முடியும் அல்லது எதிர்கொள்ளணும். எப்படி தவிர்ப்பு? தக்க ஆலோசனை. ஒரு பயிர் போடுறதுக்கு முன்னால இப்ப இந்த பயிர் போட போறோம், அதை எப்படி வளர்க்கணும், அது என்ன போடக்கூடாது, இந்த சீசன்ல வருமா, இந்த மண்ணுக்கு வருமா, அப்புறம் இந்த பருவத்துல கரெக்டா இருக்குமா. குறிப்பா பார்த்து ஏற்கனவே சொன்னல, அந்த 1988ல குலநோய் வந்தப்ப 2வது சீசன் தான் குலநோய் வந்தது. 2வது சம்பான்னு சொல்லுவாங்க, இங்க கன்னியாகுமரியில கும்பப்பூம்பாங்க, நம்ம திருநெல்வேலியில பிசானம்பாங்க. அது மாதிரி அப்புறம் சரியான இடைவெளி வந்து கரெக்டா இருக்கணும். அதாவது ஷார்ட் அந்த குறுகிய கால ரகங்களுக்கு என்ன இடைவெளி, மத்தியம கால ரகங்களுக்கு என்ன இடைவெளி, அதை பார்த்து கரெக்டா போடணும். தக்க விதை நேர்த்தி. இப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லட்சுமி டிசீஸ் சொன்னோம்ல, லட்சுமி கதிர் பூசணம், ஃபால்ஸ் சுமட்டு, அந்த 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 விதையில கிருமிகள் ஒட்டிட்டு இருக்கலாம், ஃபங்கஸ். அப்ப என்ன விதை நேர்த்தி செய்யணும்? கார்பன் டெசி விதை நேர்த்தி பண்ணணும். தக்க விதை நேர்த்தி. அதாவது ரோட்ல போறவங்க சொல்றதெல்லாம் விதை நேர்த்தி பண்ணக்கூடாது. தக்க விதை நேர்த்தி பண்ணணும். அப்புறம் தக்க பாசனம். தண்ணீர் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் பாய்ச்சினா நிறைய வகை பூச்சிகள் நோய் குறையும். அதே சமயம் தண்ணியே பாய்ச்சாட்டாலும் சில பூச்சிகள் வரும். தண்ணி அதிகம் பாய்ச்சினாலும் சில பூச்சிகள் வரும். நம்ம தக்க உர அளவு, அது வந்து இயற்கை உரமோ செயற்கை முறை உரமோ, அது வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் எப்படி கொடுக்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா
ஒருத்தர் பன்னிச்சாணி மட்டும் தான் போட்டிருக்காரு. அவருக்கு இலை முடக்க புழு எக்கச்சக்கமா வந்துருச்சு. அதுவும் வந்து ஒரு நம்ம மற்ற இயற்கை உரம் வந்து 5 டன் 10 வண்டி போடணும்னா இவர் அதுவே 10 வண்டி போட்டிருக்காரு. பன்னிச்சாணியை எடுத்து தலையில சுமந்து போடலாம் ஆள் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆர்வத்துல போடுறாரு. அதுல வந்து இலை முடக்க புழு ரொம்ப வருது அந்த மாதிரி. அப்புறம் சுற்றுச்சூழலையும் மாற்றி அமைக்கணும். வேற ஏதாவது செஞ்சா நம்ம என்னுடைய வயல்ல பூச்சி நோய் தாக்கல தடுக்க முடியுமா அப்படிங்கறத கேட்டு தக்க ஆலோசனை செய்து விவசாயம் பண்ணாலே நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம், இருக்கலாம். அடுத்து வந்து உருத்து பூச்சி. அடுத்து குருத்து பூச்சின்னு சொல்லுவோம். இதை வந்து நெல் தண்டு புழுன்னு சொல்லலாம், அல்ல ரைஸ் டெம்போரர்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இது ஆரம்ப நிலையில வந்து நடுக்குருத்து வாடும். நடுக்குருத்து வைக்கோல் நடுக்குருத்து மட்டும் வாடும், வைக்கோல் நிறத்துல இருக்கும். அது மெதுவா பூ போல அன்போட புடுங்கினீங்கன்னா கையோட வந்துடும். அது அடியில மோந்து பார்த்தா கொஞ்சம் அழுகுன வாசம் அடிக்கும். இது வந்து ஆரம்ப பயிரோடைய வளர்ச்சி பருவத்தில் உள்ள அறிகுறி. அந்த பயிர் பூத்திருக்குன்னு வச்சுங்களேன். பூத்த பிறகு பார்த்தா கதிர் வந்து வெண்சாவி ஆயிரும். வெண்சாவினா அதுல இது அரிசி வராது, உள்ள எம்டி இதா இருக்கும். இது எந்தெந்த வயல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தென்காசி பக்கம் இல்ல, நம்ம சீதப்பரப்புல உள்ள ஒரு அனுபவம் எப்படின்னா, ஈராஞ்சின்னு ஒருத்தர் ஏடிஆர் இருந்தார், கூட்டு போனார். பருவத்தின் ஆரம்பத்துல அந்த கன்னிப்பூ ஆரம்பத்துல போட்டிருக்காரு. நெல்லு நாத்து சின்னதா இருக்கு, குருத்து பூச்சி அந்த பூச்சியா நிறைய இருக்கு. ஒரு நாத்துக்கு ஒரு 5 இருக்கு, குருத்து ரெக்கையா கிடக்கு. இப்படி அதுல தாக்குதல் ரொம்ப வருது, நிறைய இருக்கு. முட்டைக்குவியல ஒரு செடிக்கு ஆவரேஜா மினிமம் 1 இருக்கு. அது மாதிரி அது காரணம் என்னன்னா, பருவத்துல முந்தி போடுறாரு. பொதுவா பருவத்துல முந்தி போட்டா பூச்சிகள் வரக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. நம்ம படிச்சோம். ஆனா பக்கத்துல ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள முந்தின பயிர், அதாவது பிசான பிந்துது. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கோடை நெல் போட்டிருக்காங்க. இந்த கோடை நெல் வந்து நம்ம காரை ஒட்டி வந்துடும். அப்ப அந்த கோடை நெல்ல உள்ள பூச்சியெல்லாம் கார் நெல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாதிரி வந்து அதனால இதுல முக்கியமா அறிகுறி எப்படி பார்க்கணும்னா, முட்டை குவியல். முதல் அறிகுறி முட்டை குவியல். நம்ம பொதுவாவே நெல் பயிரை பொறுத்தவரை வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வயல்ல ஒரு மூலையில இருந்து எதிர் மூலைக்கு, குறிப்பா ஈசானிய மூலை, வடகிழக்கு மூலை இருந்து கன்னி மூலை, எழுத்த மூலை, தென்மேற்கு மூலையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்க்கணும். கீழே அதாவது அந்த பூச்சி எதுவும் நம்ம நடக்க பறக்குதா, தண்ணி மட்டத்துல பறக்குதா, பயிருக்கு ஊட பறக்குதா, பயிர்ல இருந்து கிளம்பி சர்ன்னு மேல போய் டபால்னு வந்து கீழே வந்து உட்காருதா, அதை பார்க்கணும். குறிப்பா இந்த தண்டு புழு இருக்குல்ல, குருத்து பூச்சியோட தாய் வந்து மஞ்சள் கலர்ல அழகா இருக்கும். பெண் பூச்சி பொதுவா பூச்சிகள் விலங்குகள் ஆண் தான் அழகா இருக்கும். ஆனா இந்த 1-2 எக்ஸப்ஷன்ல இந்த பெண் அந்த பூச்சி அருமையா நல்ல பிரைட் எல்லோ கலர்ல நெத்தியில பொட்டு வச்ச மாதிரி இந்த ரெக்க முனையில 2 பொட்டு இருக்கும். இது பறந்து நம்ம கண்ணு முன்னாலேயே இலை நுனியில உட்காரும். இலை நுனி, இலையோட 1/3 மூன்றில் ஒரு பங்கு மேல் பையில உட்காரும். இது ஒரு அறிகுறி. அடுத்து வந்து அந்த அறிகுறியை பார்த்து அப்பயே வரும் முட்டை குவியல் பார்க்கலாம். நெத்தியில சந்தன போட்டிருக்கு பாத்தீங்களா, நெத்தியில சந்தன போட்டிருக்கு. இந்த நெத்தியில சந்தன போட்டு வச்ச மாதிரி இலையில அங்கங்க இருக்கும். அதுதான் முட்டை குவியல். அதை வந்து பிசுக்கி அழிக்காம இருந்தா ஒரு முட்டை குவியல் ஒரு 300 புழுதான் இருக்கும். 300 புழுதான் வெளியே வரப்போகுது. 300 நம்ம டார்ஜான் இருக்கார்ல, நம்ம காமிக்ஸ் டார்ஜான் மாதிரி கடன்னு நூலாம்படை கரைச்சி இறங்கி தண்ணியில போய் அடுத்து போவாங்க, குருத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்புறம் குருத்தை சாப்பிட்டுட்டு ஒரு செடியை சாப்பிட்டு அடுத்த டில்லுக்கு போவாங்க. அப்ப நம்ம தண்ணியும் நல்லா தேக்கியே வச்சோம்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப சௌரியமா போச்சு. தண்ணி காய்ச்சல் பாய்ச்சல் இல்லாம தண்ணியை தேக்கியே வச்சிருந்தா, ஐயா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தண்ணி தேக்கி வச்சிருக்காரு,
தண்ணியில விழுந்து நீந்தி அழகா அடுத்த தூருக்கு போயிடும். ஆனா தண்ணி காய்ச்சல போட்டிருந்தாங்கன்னா அது நடந்து போகும்போது புள்ள பூச்சி தின்றோம், எலி தின்றோம், முஞ்சூறு தின்றோம், அதுல தவண்டு போக முடியாது. அதுல தண்ணி கெட்டுனா இந்த பூச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயா நமக்காக பயிரை வளர்க்குறாரு அப்படின்னு இது பண்ணிட்டு. இது குருத்து பூச்சி. அடுத்த ஸ்லைட். இது குருவி அந்து படம் இதுல மேல வருது. அடுத்த ஸ்லைட்ல வருது. குருத்து பூச்சியோட அந்து பூச்சி. குருத்து அந்து பூச்சி பாத்தீங்களா இலைகளை உட்காந்துருக்கு, இலை நுனில உட்காந்துருப்பாங்க. அந்த நல்ல பிரைட் கலர் ஆண் அந்து பூச்சி அந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா? ஆண் அந்து பூச்சி இந்த பக்கம் தெரியுது. ஆண் போட்டிருக்கு பாத்தீங்களா? அதுக்கு டல் கலர்ல இருக்கும். இதுல வந்து எப்படின்னா பொதுவா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ங்கிற விதத்துல வரும். ஆனா இங்க மட்டும் ஒரு பெண்ணுக்கு ஒரு 2 பெண்ணுக்கு ஒரு ஆண்கிற மாதிரி தான் விகிதம் வருதுங்கிறாங்க. அதுல எந்த வருஷம் ஆண் அந்து பூச்சி விளக்குல நிறைய படுதோ அந்த வருஷம் அவுட் பிரேக் கடுமையா இருக்கும். அது ஆண் பூச்சியே நிறைய இருக்குன்னா பெண் பூச்சி அதை விட அதிகமா இருக்கும் பாத்தீங்களா? அது மாதிரி அதனுடைய முட்டை குவியல் இலையில ஒட்டி இருக்கு பாத்தீங்களா? நல்லா வந்து என்ன இந்த இளம் மஞ்சள் நிறத்துல இருக்கும். முடியா ஒட்டி இருக்கும். அந்த முடி என்னன்னா இதோடைய வால் பக்கம் உள்ள முடியெல்லாம் ஒட்டி வச்சிருவாங்க. ஏன்னா வேற யாரும் அதுல நம்ம முட்டையை தின்றக்கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கு வந்து பொருளாதார சேத துவக்க நிலைன்னு இருக்கு. அது 100 குருத்து இருக்குன்னா 100 செடின்னா 10 செடியில அடுக்குருத்து வாடுது, புடுங்குனா வருது, புடுங்குனா வரணும். அது வந்து இந்த மஞ்சள் தண்டு புழு. அப்புறம் கதிர் வந்த பிறகு 100 கதிர் இருக்க இடத்துல 2 கதிர் வெண்ஜாவி ஆகுதுன்னா அது பொள்ளாச்சத நிலை. என்னென்ன மருந்துங்கிறது பிறகு போடுறோம். அடுத்த ஸ்லைட். இந்த பூச்சி நம்ம கண் பார்வையில தான் உட்காரும். நம்ம நடக்கும்போது மேல பறந்து போய் நம்ம கண் பார்வையில தான் உட்காருவாங்க. அடுத்து ஆணைக்கொம்பன். இது ஆணைக்கொம்பன் வந்து இந்த GEP 24 கவர்மெண்ட் எக்கனாமிக் பாட்டனிஸ்ட் 24. இது ஏன் ஆணைக்கொம்பன் சொன்னாங்கன்னா அந்த முதல் மீட்டெடுத்த உரம், அந்த மீட்டெடுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, பாரம்பரியத்தை மீட்டெடுத்தோம் சொல்ல முதல்ல அரசாங்கம் மீட்டெடுத்தது இந்த GEP 24 கவர்மெண்ட் பாட்டனி எண்டமாலஜி பாட்டனிங்கிற 24 பேரு. இதான் முதல் மீட்டெடுத்தது. இதுக்கு ஒரு சம்பான் ஏதோ பேர் வரும். இதுல அந்த தாக்கல் வந்து வெள்ளை கலர் இருக்கும். யானையோட கொம்பு இருக்குல்ல, யானையோட கொம்பு அது மாதிரி வெள்ளையா இருந்ததுனால இதுக்கு பேர் ஆணைக்கொம்பன் பேர் வச்சாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப வந்து பச்சையாவும் இருக்கலாம், பச்சை கலராகவும் இருக்கலாம், கொஞ்சம் பிங்க் கலரா இருக்கலாம், ரகத்துக்கு தக்கன. இது எப்போ வரும்? எந்த வருஷம் மழை வந்து பருவத்துக்கு முந்தி பெய்யுது. இப்ப வந்து ஆடிப்பட்டதுக்கு முன்னாலே நல்லா மழை பெஞ்சு செடி இந்த புல்லு பூண்டெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா செடி செழிப்பா வளர்ந்துருக்கு, அதுல வளர்ந்துருக்கு. அப்புறம் வந்து நம்ம நாத்துப்பாய் நடுறாரு, விவசாயி நடுறாரு. நட்ட உடனே காலையில சிறு தூறல், அருமையா தூறல் விழுந்துகிட்டே இருக்கும். வானம் மேகமூட்டமா இருக்கும். கொஞ்சம் தூக்கலா, கொஞ்சம் யூரியா கிரியா கொஞ்சம் தூக்கலாவே போட்டுருது. அதெல்லாம் போட்டா 22 காணாதியா? நான் எப்படி அந்த காலத்துல நான் 50 கிலோ போடுவேன் ஏக்கருக்கு, 22 கிலோ கம்மி, இவங்க இப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி 22 கிலோக்கு மேல போடுவாங்க. அப்படி போடும்போது இலை நல்லா அகலமா வரும். ஏன்னா அதுல அதுலயும் ஒரு வாசனை இருக்கும். இவங்க ஆணைக்கொம்பன் வந்து அந்த இலையோட குருத்து இறங்குற இடத்துல வந்து முட்டையை வரிசையா போட்டுச்சிடும். அப்ப சிறு தூரல் இருக்கனால வெளிவர்ற புழு அப்படியே தண்ணியில அப்படியே சறுக்கு போன மாதிரி அப்படியே ஒரு இந்த பிள்ளைங்க சறுக்கு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி சறுக்கிக்கிட்டே குருத்துக்குள்ள போய் உள்ள சாப்பிடும். அதுல நம்ம இலைய பார்த்து நெல் இலையை பிடிங்கி பார்த்தீங்கன்னா தண்டோட ஒரு பொருள் சேர்ந்துருக்கும். இந்த இலைக்கு கீழே இலை விரியுது இல்ல, அதுக்கு கீழே இலை, அதுக்கு மேல உள்ளது இலை, இதை வந்து தண்டோட ஒட்டுறது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இது மாதிரி வெள்ளையா மாறிடும், அந்த வெங்காய இலை மாதிரி மாறிடும். அதனால என்ன, தூர் பிடித்தல் குறைந்து விடும். அதனால தூர் பிடித்தனால மகசூல் குறையும். அடுத்து இலை மடக்கு புழு. இதான் வழக்கமா வர்ற பூச்சி, வந்து எப்போதுமே வர்றது. இதை புகையான்னு கூட சொல்றாங்க. இப்ப நம்ம அல்லநாடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் புகையாங்க. புகையான்னா நம்ம படிச்சது கீழேல ஒரு என்ன புகைஞ்சு என்ன சொல்ற புகைஞ்சு போச்சு. இந்த நெல்லு இலை வந்து புகையா, அந்த இலைமடக்கு புழுவினால் பாதிக்கப்பட்ட நெல்லு இலை
வெள்ளையா வெள்ளையா மாறிடும். இலையை அரிச்சு அரிச்சு வெள்ளையா மாறி சாம்பல் பூத்த மாதிரி தூரத்துல இருந்து பார்த்தா புகைஞ்சு போச்சு, அது தீப்பிடிச்சு புகைஞ்சு போச்சு, வெண்சாம்பல் வெள்ளையா சாம்பல் மாதிரி இருக்குன்னு இடைமடக்குள்ள சேர்த்த அப்படி சொல்றாங்க. எங்க இங்க இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல, திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல குறிப்பா வல்நாடுல புகைஞ்சிருச்சு சார் அப்படிம்பாங்க. வல்நாடு கிட்ட இளங்காலத்து கிட்ட. இந்த இதை இதை வந்து எந்த சூழ்நிலைன்னா, நல்லா மழை பெய்யுது, மழைக்கு அப்புறம் ஒரு வெயில் அடிக்கும், நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கும். விவசாயம் மழை பெஞ்சல மழையிலேயே கொஞ்சம் யூரியா சத்து, என்ன நைட்ரேட்டு அமோனியா, அந்த வானத்துல இருந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகி இடி விழுந்து அதில் சேரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் விவசாயம் பயிர் நல்லா செழிப்பாடு வந்து 20 கிலோ யூரியா போடக்கூடாது, 22 கிலோ 25 கிலோ 40 கிலோ போடுவாங்க. அப்படி போடும்போது இந்த இலை நல்ல அகலமா இருக்கிறதுனால இலையை மடக்கிறதுக்கு தோதா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு அமினோ ஆசிட் வாசம் அடிக்கும். அதுக்கு இந்த வாசனை நோக்கி அருமையா வந்துடும். இது போக தேவையில்லாம கார்போஃபிரான் போரேட்டு போடுவாங்க. முந்தி இப்ப ரொம்ப போடுறது இல்லையா, அந்த குருணை மருந்து போட்டாங்க. போரேட்டு போடுற வயல்ல வந்து மிக அதிகமாவே பின்னாலும் அதுக்கு பேர் மீள் அடிச்சுன்னா மறுபடியும் எழுத்து. இப்ப பாருங்க, இதுதான் பச்சை வண்ண அட்டை. இந்த பச்சை வண்ண அட்டைங்கிறது இப்ப இந்த வேளாண் துறையில எல்லாம் கொடுத்தாங்க. இது வெளியே மார்க்கெட்லயும் இருக்க மாதிரி கேள்வி. இதனுடைய விலை 250-400 ரூபா வரைக்கும் ஆகுது பச்சை வண்ண அட்டை. இதுல பச்சை ஆரம்பிக்க பாத்தீங்களா, ரொம்ப கரும்பச்சை ஆரம்பிக்கல. அந்த கரும்பச்சை ஆரம்ப இதுல இருந்துச்சுன்னா நம்ம உரத்தை குறைச்சிக்கலாம். லேசு பச்சையா இருக்குன்னா உரம் போடணும். இதுக்கு இந்த பூச்சிக்கு இது கண்டிப்பா இந்த அட்டை வச்சு போடணும். அதனால தேவையில்லாம அதிக தலைச்சத்து கொடுக்கக்கூடிய யூரியா, அமோனியம் சல்பேட்டு, அமோனியம் குளோரைடு போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து நம்ம உள்ள வயல்ல இடந்து போகும்போது பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாலேயே பயிருக்குள்ளேயே பறந்து போகும். நம்ம நடந்து போற நிப்பாட்டினோம்னா இலைக்கு பின்புறமா உட்காருவாங்க. ரெக்க நுனி மட்டும் தான் தெரியும். இதே இதுதான் இலைமடக்குள்ள அந்து பூச்சி. கீழே படம் இருக்கு, இலைமடக்குள்ள அந்து பூச்சி. இது முட்டையிட்டு முட்டையில வர்ற புழு வந்து இலையை மடைக்கிறது. அடுத்து மழை பெஞ்சிச்சுன்னா அது விட்டுரும். மழை பெய்யும் போது இதனால் இலையை மடக்க முடியாது. அடுத்து புகைஞ்சது. அடுத்து வந்து கூண்டு புழுன்னு ஒண்ணு. பொதுவா நம்ம பகுதியில வந்து இந்த பிசானத்துக்கு அப்புறம் ஒரு சீசன் வருது. சில சமயம் பிசானத்துக்கு அப்புறம் ஒரு சீசன் வந்து மார்கழி மாசம் மழை பொதுவாக பெய்யக்கூடாதுன்னு மார்கழி மாசம் மழை பெஞ்சு இன்னொரு பயிர் போடுவாங்க, நெல். அது கோடை நெல் மாதிரி வரும். அதுல வந்து தண்ணி எந்தெந்த யார் வயல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ, அதாவது தண்ணி வடிய முடியாம தேங்கி நிக்குன்னு வச்சுங்க, அதை திடீர்னு பார்த்தோம்னா ஆடு மாடு கடிச்ச மாதிரி இருக்கும். இலை வந்து மேல் பக்கம் வெட்டி இருக்கும். தண்ணியில பாத்தீங்கன்னா உள்ள நடந்து போனீங்கன்னா வெள்ளை கலர் ரெக்கை அந்த கிடக்கு பாருங்க, கீழே வெள்ளை கலர் ரெக்கை வந்து தண்ணியில மிதக்கும். இலை துண்டுகளும் மிதக்கும். இலை துண்டுகள் சின்ன சின்ன துண்டா மிதக்கும். அந்த மிதக்கிற இலை துண்டை பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு புழு இருக்கும். அது பேரு கூண்டு புழு. கூண்டு கட்டி இருப்பதனால இது கூண்டு புழுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பூச்சி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமா தண்ணி பாய்ச்சினா வரவே வராது. ஏன்னா இது வந்து பகல்ல கூண்டு இலைய வெட்டி உடம்ப சுத்திக்கிட்டு தண்ணிக்குள்ள விழுந்து கிடக்கணும். ராத்திரி தான் செடி மேல ஏறி இலையை அரிச்சு சாப்பிடுவாங்க. அந்த இலையை அரிக்கிறது பாத்தீங்கன்னா ஏணிப்படி மாதிரி நினைச்சீங்கன்னா ஏணிப்படி மாதிரி இருக்கும். அதாவது இலை நுனிகள் வெட்டுப்பட்டிருக்கும், ஏணிப்படி மாதிரி அரிச்சிருக்கும், இலை துண்டு மிதக்கும். இது கூண்டு புழு. இதை கட்டுப்படுத்தினா ஒரே வழி, தண்ணீரை காய்ச்சலும் பாய்ச்சணும். தண்ணி கெட்டி உள்ள தண்ணி இறங்கின பிறகுதான் அடுத்து தண்ணி மயிரளவு இருக்கமே. எங்க அம்மா சொல்லுவாங்க, காக்கா கால் வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ண அந்த கூண்டுப்புழு சேதவரை. கூண்டுப்புழு பொதுவா பிசானம்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி கன்னியாகுமரியில கும்பப்பூன்னு சொல்றாங்க நினைக்கிறேன், விருதுநெல்ல சம்பான்னு சொல்லுவாங்க. இந்த 2ஆம் சீசன் கடைசியில தண்ணி ரொம்ப இருக்கும்போது இந்த பிரச்சனை வருது. அடுத்து இதனுடைய தாய்ப்பூச்சி இந்த இருக்குல்ல, வெள்ளை கலர் ரெக்கையோட இருக்கு. இது இலையில இது ரெக்கைகள் மேந்து கிடக்கும்.
இலைகள் அரிக்கப்பட்டு இருக்கும். இலை நுனி வந்து வெட்டப்பட்டு கிடக்கும். இலை நுனியை வெட்டி இவங்க வந்து உடம்ப சுத்தி கூண்டு மாதிரி வச்சுட்டு தண்ணியில ராத்திரி ராத்திரி சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணியில கீழே வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெயில் படக்கூடாது. இவங்களுக்கு வெயில் பட்டா உடம்புல ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இறந்துரும். அதனால அவங்களுடைய படைப்பிலேயே அவைகளை உடம்ப போத்துக்கிட்டாதான் அவங்க சேஃபா இருக்கும். அடுத்து அடுத்து தோகை. தோகைங்கிறது ஒரு ரொம்ப சேதமில்லாத இருந்தாலுமே ஆரம்ப நேரத்துல சரியா கவனிக்காம விட்டா இது வந்து பயிர் ரொம்ப எடுத்துரும். இது கொக்கு நோயின்னு சொல்றாங்க. கொக்கு மாதிரி. ஏன்னா கொக்கு நடமாட்டம் ரொம்ப இருக்கும். அந்த பூண்டு புழுவையும் கொக்கு நோயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொக்கு வந்து உட்கார்ந்து அந்த பூண்டு புழுவோட கூண்டுகளை பிடிச்சி எடுத்தும் சாப்பிடும். இதுல அந்த தோகை வந்து குறிப்பா அந்த அசோலா போடுறாங்க பாத்தீங்களா? அசோலா பின்னேட்டான்னு போடுறாங்க பாருங்க. அசைல போட்ட வயல்ல இது வந்து இதனுடைய தாக்குதல் மிக கம்மியா இருக்கு. எப்படின்னு பார்த்தா இந்த தோகை பறந்து வரும்போது வானத்துல இருக்க சூரியனுடைய ஒளி தண்ணியில பிரதிபலிச்சாதான் நமக்கு ஆகாரமான நெல் இந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா அதுக்கு. அல்ல அசோலா இருக்கும்போது சூரிய வெளி வந்து பிரதிபலிக்காது. சூரிய ஒளி பிரதிபலிக்காது. அதனால இதனால இவங்க முட்டையிட மாட்டாங்க. இது வந்து ஆரம்ப நிலையில அதாவது பூத்த பிறகு வராது. ஆனா பஞ்சாப் இது மாதிரி பஞ்சாப் மாதிரி சில சில மாநிலங்கள்ல இந்த இது வரும்ல பேனிக்கல் அது வருது. அந்த பேனிக்கல மூடி இருக்க இலை கதிரோட இலை கதிர் தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த கதிர் தொகையும் பாதிக்குது. அங்க சில சமயம் பாதிக்குது. பொதுவா இது பயிர் பூத்த பிறகு வர்றதில்ல. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வழக்கமா நம்ம குருத்து பூச்சி இதுக்கு மாதிரி அடிக்கிறது ஏதோ ஒரு மருந்து அடிச்சா போதும். பயிர் பூத்த பிறகு வராது. ஆனா இதை கண்டுக்காம விட்டோம்னா பயிர் தூர் பிடிக்கிறது பாதிக்கப்படும். இதான் அந்த தோகையுடைய புழு, கூட்டுப்புழு. அந்த இலை மடங்கி இருக்கு பாத்தீங்களா? இலையில ஒரு சைடுல தான் வெளுத்து இருக்கும், ஒரு சைடுல ஒரு ஓட்டையும் இருக்கும். இலை மத்தியில ஒரு சுருக்கம் இருந்தாலும் இருக்கும், சுருந்தாலும் இருக்கும். இது வந்து டெம்பரேச்சர் கூட கூடும். அடுத்து இதான் அசோலா போட்ட வயல்ல சேதம் கம்மியா இருக்கும். அசோலாவுடைய படம் இதுல கொடுத்துருக்கு. அடுத்து படைப்புழு. இது இந்த குறிஞ்சி முல்லை மருதம் சொல்ற மாதிரி மலை சார்ந்த இடம், குன்று சார்ந்த இடம், காடு சார்ந்த இடத்துல இந்த படைப்புழு சேதம் ரொம்ப இருக்கும். அது ஒரு கம்மாயை ஒட்டி, குளத்தை ஒட்டி, ஒரு ஆத்தை ஒட்டி, ஒரு மலையை ஒட்டி, மலை குன்றுகளை ஒட்டி உள்ள வயல்கள்ல ஓரத்துல வயல்ல ரொம்ப பாதிப்பு இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, நான் ஆத்தங்கால பாத்தீங்கன்னா ஆத்தங்கால மாடு மிதிச்சா அப்படி இருக்கும். மாடு மிதிச்சு உழப்புன மாதிரி இருக்கும். அந்த நாத்து சாஞ்சி கிடக்கும். அப்படி மெதுவா கையை உள்ள விட்டு பார்த்தீங்கன்னா கையை அப்படியே மண்ணை ஃபில்டர் பண்ணலைன்னா கையில பூரா புழு கிடக்கும். இந்த புழு அரிக்காது மற்ற அந்த கேரி கெட்டர் புழு மாதிரி அரிக்காது. அது எடுக்கலாம். இது பகல்ல வந்து நம்ம பயிர்ல பார்க்க முடியாது. இரவுல தான் ஏறி இலைய மடமடம்னு கடிச்சு சாப்பிடும். இது வந்து இதுக்கு மருந்தடிக்கும் போது வயல்ல மட்டும் மருந்தடிச்சா போதாது. நம்ம வயலை சுத்தி வரப்புலையும் அடிக்கணும். பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வச்சது ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி மாதிரி, அது ஒரு கம்மா கரையோரம் அங்கேயும் அடிச்சுட்டா நல்ல. ஏன்னா அங்கிருந்து அண்ணன் கிளம்பி வராங்க. கூட்டமா வரல. படை மாதிரி வருவதால் படைப்புழு. இதுதான் படைப்புழுவுடைய படங்கள் வெட்டப்பட்டிருக்கும். வாத்து இருக்குல்ல, வாத்தை வந்து உள்ள விட்டா தண்ணி ரொம்ப கிடக்கு வாத்தையும் உள்ள விட்டா வாத்து ததக்கு நடந்து போய் அந்த கூண்டையும் பிடிச்சு சாப்பிட்டுருவாங்க, படைப்புழுவையும் பிடிச்சு சாப்பிடுவாங்க வாத்து. அடுத்து கதிர் வெட்டும் புழு. இதுவும் ஏறத்தாழ அந்த மலை சார்ந்த இடம், குன்று சார்ந்த இடம், அந்த 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 இடங்களில் உள்ள காட்டுப்பகுதி, வனப்பகுதி, அந்த கம்மா பகுதியில் உள்ள இதுலதான் அந்த புல் வகைகள்ல உண்டாகி பெருகி நம்ம வயலுக்குள்ள வருது. இது வந்து இலையும் சாப்பிடும், கருதை வெட்டிடும், நெல் கதிரை வெட்டி விடும். நெல் கதிர் துண்டுகள் கீழே விழுந்து கிடக்கும். அதனால மகசூல் பாதிப்பு ரொம்ப இருக்கலாம். இதுக்கும் அதே குளோரிபைரிபாஸை மருந்தடிக்கும் போது
வரப்புலையும் அடிச்சா தான் நல்லது. தண்ணீர் கெட்டுனால் இது அழிந்து விடும். தண்ணீர் இல்லைன்னு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப சேதம் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா தண்டு புழுக்கு தண்ணி சேக்க தண்ணி நிறைய நிற்கக்கூடாதும்போம், கூண்டு புழு நிற்கக்கூடாதும்போம். ஆனா இதுக்கு வந்து தண்ணி கெட்டுனா வெளியே வந்துடும். அது மாதிரி இதுதான் சிறப்புன்னு எதுவும் கிடையாது. நம்ம உப்பு வைக்க போனா மழை பெய்யும், உம்மி வைக்க போனா காத்தடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து அடுத்து தாவியம் டாப். இது ஒரு சும்மா ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப சேதம் இருக்காது. அநேகமாக வரப்போறதுல இருக்கும். கழுத்து பக்கத்துல ஒரு கழுத்து இருக்க மாதிரி இருக்கும். பொதுவாக புழுக்களுக்கு கழுத்து வந்து தெளிவா தெரியாது, இல்லை கழுத்து நல்லா தெரியும். நல்லா அழகா இருக்கும். அப்படியே அன்போட தடை கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இலையை கொஞ்சம் சாப்பிடும், கொஞ்சம் இலையை அடக்கவும் செய்யும். மேலேருந்து இப்போ இலை மடக்கு புழு நீள வாக்கில் மடக்குவாங்க. இவங்க இலை மேல இருந்து உள்நோக்கி மடக்கிட்டுவாங்க. பக்கத்துலேயும் சேர்த்து நம்ம இலை முடக்கணும்னு நினைப்போம். இது சும்மா எல்லா இடத்துலையும் எல்லா வயலையும் இருக்கும். இதுக்குன்னு மருந்தடிக்கணும் கிடையாது. 1 2 இருந்தா விட்டுரும். ரைட்டா? ரைட். அடுத்து நெல் கொம்பு புழுன்னு பேர். இந்த இதனுடைய வண்ணத்து பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பழுப்பு கலர்ல பொட்டு வச்ச மாதிரி அழகா பறந்துட்டு இருக்கும். பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த புழு கொம்பு இருக்கும். கொம்பு மாதிரி இருக்கும். முட்டை அழகா உருண்டையா முத்து மாதிரி சின்னதா முத்தா விட்டுருப்பாங்க. இந்த கூண்டு கூட அழகா தொங்கும், இலையில தொங்கும். இதுவும் சேதம் ரொம்ப இருக்காது. ஓரளவு அந்த வரப்பை ஒட்டி சில சமயங்களில் சேதம் ரொம்ப இருக்கலாம். அடுத்து மஞ்சள் ரோமப்புழு. இது ஒரு மஞ்சள் கலர் ஹேரி கேட்டர்பில்லர். இதுவும் ரொம்ப ரொம்ப ரேரா வரும். அதாவது நம்ம எந்த மருந்தும் அடிக்கல, அதில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். கொஞ்சம் ஆடும். இது சேதம் அதிகமாக இருந்தால் மட்டும் மருந்து அடிக்கணும். அடுத்து முள்வண்டு. நம்ம பாரம்பரிய ரகம்னா பூச்சி வரலாமோ, பாரம்பரிய ரகங்கள்ல பூச்சி வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன, ஆனா பாரம்பரியத்துல தான் வந்தது. இதுல அந்த காலத்துல முள்வண்டுங்கிறது இது இலைய குடைஞ்சிக்கிட்டே நேர போகும். பேரலல் ரோஸ், இணையான கோடுகளா போகும். இந்த கோடு முடியிற இடத்துல ஒரு 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 கொப்பளமா இருக்கும். இந்த கொப்பளத்தை அமைக்கி பார்த்தா உள்ள புழு இருக்கும். இதான் முள்வண்டு. இந்த முள்வண்டை அம்பாசமுத்திரம் பக்கம் அடிக்கடி பார்க்கலாம். அம்பாசமுத்திரம், பாவநாசம் பக்கம் உள்ள மலை அடியில் ரகங்கள்ல இருக்கலாம். எப்ப நம்ம யூரியா போடலையோ அப்ப இந்த பூச்சி வரும். இலை பழைய ரகங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் உரமெல்லாம் போட மாட்டோம். அதுல அந்த ரகங்கள்ல அதிகம் யூரியாலாம் அமோனியம்லாம் போட மாட்டோம். அதுல வரும். உரம் போட்டா சில பூச்சி வருது, உரமே போடலைன்னா பூச்சி வருது. ரைட், இது மாதிரி தான் இது. ஆனா இப்ப ரொம்ப சீரியஸ் இல்லை. ஆனா வடநாடுகள்ல இது கொஞ்சம் சீரியஸ். ஏன்னா மலைப்பகுதியில் உள்ள ரகங்கள் போடுறாங்கல்ல, மலையை ஒட்டி போடுறாங்கல்ல, அதுல கொஞ்சம் சேதம் இருக்குன்னு சொல்றாங்க, ரிப்போர்ட் சொல்றாங்க. அடுத்து வெட்டுக்கிளி. இது வெட்டுக்கிளி வந்து உருவாகி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும். இலை வந்து இரகுலரா வெட்டும். அதாவது ஒழுங்கற்ற வெட்டு. காலையில பார்த்தா பார்க்கலாம், காலையில பார்த்தா வெட்டு நம்ம நிக்கிறத பார்க்கலாம், ஜம்ப் பண்ணி போகும். இரவு தான் ரொம்ப சாப்பிடும். அதனாலதான் என்ன சொல்லணும்னா, நெல் பயிரும் இல்லை மட்டுமில்ல, எந்த பயிருக்கும் சாயந்தர நேரத்துக்கு மேல மருந்தடிச்சா விசேஷம். ஏன்னா காலையில மருந்தடிக்கும் போது பூச்சிகள்லாம் ஒழிஞ்சுக்கிடும். அவங்க இடத்துல ஒதுங்கி சத்தம் காட்டாம இலைக்கு கீழே பக்கத்து வாழையில எல்லாம் உட்காந்துக்கிடுவாங்க. அந்நேரம் மருந்தடிச்சு சாயந்தரம் வரும்போது பார்த்தீங்கன்னா மருந்து காஞ்சி அறுவாடாயிரும், மருந்தோட எஃபெக்டே போயிடும். அதனால இரவு மாலை நேரத்தில் மருந்தடித்தால் ஒரு சிறப்பு. அது மாதிரி அடிக்க வேண்டியது. இந்த வெட்டுக்கிளியினால ரொம்ப சேதம்னு கிடையாது. ஆனா வட இந்தியாவில் ஒருக்கா அந்த சில அலைச்செடிகள்லாம் ரொம்ப எடுக்கும் போது அங்கே சேதம் ரொம்ப வந்துச்சு. மற்றபடி இது அதான் லோக்கஸ்ட் வேற, கூட்டமா வரும்ல, அதுவும் ஒரு வெட்டுக்கிளி தான். ஏன்னா இது அந்த வெட்டுக்கிளி, இதுல உள்ள அந்த வெட்டுக்கிளி இல்லை. ரைட். இலைப்பேன். எந்த வருஷம்லாம் வறட்சியா இருக்கோ, வெயில் சுள்ளு நடிக்குது, மழை இல்லை, பனி இல்லை, பனியும் இல்லை, மழையும் இல்லை, வெக்கையா இருக்குன்னா இந்த ஆத்தங்கால் ஒரு மாதிரி வெளுத்து போகும். அதை உத்து பார்த்தீங்கன்னா இலை லைட்டா சுருளும்.
அந்த சுருள்ற இலைய மெதுவா பூ போல அன்போட விரிச்சு பார்த்தீங்கன்னா, உள்ள இலைப்பேனை பார்க்கலாம். இதெல்லாம் உத்தெல்லாம் பார்க்க முடியாதுயா. இப்ப எப்படிதான் கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த ஆக்சுவலா இது தண்ணி தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுங்க, தண்ணியில கைய நனைச்சு அந்த ஆத்தங்கால அப்படியே அன்போட ஒரு தடவிட்டு கையில பாருங்க, கையில கருப்பு கலர்ல ஒரு பூச்சி மெல்லிய பூச்சி மெதுவா நடந்து போகும். மெதுவா நடந்து போகும். ஆனா இது இது வரும்போது ரொம்ப வறட்சியான சூழ்நிலை தான் இருக்கும். வரை தண்ணியில என்னையா பண்றதுன்னு கேட்டா, நான் வாயில நான் கைய தேய்ச்சு ஈரம் பண்ணி நாத்து மேல தடவி பாருங்க. கண்டிப்பா பார்க்கலாம். இலைப்பேன். இது ரொம்ப சேதனா தண்ணி நல்லா கெட்டணும்னா இலைப்பேன் இறந்துரும். இலைப்பேன் இறந்துரும். அதுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. அடுத்து இது ஒரு முக்கியமான பூச்சி. பச்சை தத்து பூச்சி. இந்த துங்க்ரோ வைரஸ்ன்னு ஒன்று ரொம்ப பரவுச்சுல்ல, மஞ்சள் நோவுன்னு சொல்லி 88, 89ல பரவுனதுக்கு இவங்க தான் அதை பரப்புன ஆளு. இப்போ பயிர் வந்து ஒரு மாதிரி செம்பான் மாதிரி இலை வந்து பிங்க் கலரா மாறி பயிர் பூக்காது, பூத்தாலும் கதிர் வராது. இது வந்து நம்ம ஸ்டேட்ல இப்ப அதிகம் கிடையாது. ஒரு 6-7 வருஷத்துக்கு ஒருக்கா இல்ல 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருது. இதுல முக்கியமா வந்து நம்ம ஆத்தங்கால் பாவும்போது, ஆத்தங்கால போடும்போது பக்கத்துல லைட்டோ, விளக்கோ, ஸ்ட்ரீட் லைட்டோ, தெருவிளக்கோ இல்லாத இடத்துல போடணும். ஏன்னா இந்த தத்துப்பூச்சி வெளிச்சத்தை நோக்கி வந்தது, ஆகா நெல்லு நாத்து போட்டிருக்காங்க, நம்ம இங்கேயே உட்காந்துருவோம் சொல்லி அங்க உட்காந்துரும். அதனால விளக்கு கம்பம் இல்லாத இடத்துல நாத்து எடுக்கணும். அப்புறம் வந்து வலை வீசி பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கட்டுப்பாடு முறை என்னன்னா, நெல்லு அறுத்த பிறகு அடிக்கட்டையே எடுத்துரும். அடிக்கட்டை இருக்குல்ல, அடிக்கட்டைன்னா அந்த தூர், அறுத்த பிறகு உள்ள தூரை வந்து அழிக்கணும். அதை பிடுங்கி அழிக்கணும், எரிச்சு அழிக்கணும். அல்லது ஒரு நல்ல முறை இருக்கு. ஒரு 20லேருந்து 40 கிலோ யூரியாவை போட்டு நம்ம உள முடிஞ்சிச்சுன்னா அது நல்லா மக்கி நல்ல இயற்கை உரமாயிரும். அது மக்க வைக்கிறதுக்கு யூரியா ஹெல்ப் பண்ணும். அந்த மக்க வைக்கிற கிருமி மண்ணில் வேலை செய்யறதுக்கு யூரியா வந்து உதவி பண்ணி அந்த தாள்களை அழித்து விடும். அதனால தாள்களை அகற்றுவதனால 2 பூச்சியை தடுக்கலாம். ஒன்று குருத்துப்புழுன்னு பார்த்தோம்ல, குருத்துப்புழு. ஏன்னா அது வந்து அதனுடைய கூட்டுப்புழு வந்து அரைமட்டத்துக்கு கீழே தான் ஒளிஞ்சிருக்கும். அப்படி இருந்து அங்கேயே அடுத்த பயிருக்கு வரும். கார்ல போட்டு பிசானத்துக்கு வந்துடும். அது மாதிரி இந்த அத்துப்பூச்சியை பார்த்தீங்கன்னா, ஒரு சூண்டு ஆராய்ச்சி பண்ணாரு. எப்போ பூச்சியை பிடிச்சிட்டு வாப்பான்னு சொன்னேன். அவன் போய் அம்பாசன் ஆராய்ச்சியில் நெல் வயல்ல இவ வலை வீசி பிடிப்பான்னு பார்த்தா, அந்த நெல் தாள் அறுத்ததுல போய் இவ வலை வீசுறான். இங்க விலை வீசுறாங்க, அங்கதான் நிறைய இருக்கு. நெல் தாள் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? நெல் தாள் சின்ன பச்சை இருக்கு பார்த்தீங்களா? அதுல ரொம்ப வளர்ந்துருக்கு. அதனால நெல் அறுவடைக்கு பின்னால அடிக்கட்டைகளை அழித்து விட வேண்டும். அதுக்கு எளிய முறை, தண்ணி ஈரப்பதம் இருப்பின் ஒரு 25லேருந்து 40 கிலோ யூரியாவை போட்டு மடக்கி உழுதுட்டீங்கன்னா அது நல்ல இயற்கை உரமா ஆகிவிடும். அடுத்து புகையான் பூச்சி நம்ம பகுதியில் இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலையில் உரல வரும், அப்புறம் திருநெல் அங்கரங்கோயிலில் வரும், விருதுநகரில் வத்திராஜத்தில் வரும். இந்திய ஆடுதுறை இந்த மாதிரி தஞ்சாவூர் டெல்டா இதுலலாம் ரொம்ப வந்துச்சு. இப்போ தண்ணி தட்டுப்பாடு இருப்பதனால இது அதிகம் வர்றதில்ல. இது வந்து இதில் இன்னொரு விஷயம் எப்படின்னா, அதாவது சில மருந்துகளை தொடர்ந்து அடிச்சிங்கன்னா இதனுடைய பெருக்கம் கூடும். இது 10 பூச்சி வர்ற இடத்துல 200 பூச்சி ஆயிடும். வேகமாக குட்டி போட்டு வேகமாக பருகி வேகமாக முட்டையிட்டு வேகமாக பரவிடும். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்கலாச்சரம் மருந்து நெல்லில் அடிக்கக்கூடாது. அப்புறம் டிசீஸு பைரித்ராய்டு அடிக்கக்கூடாது. ஒரோஃபனாபாஸும் அடிக்கடி அடிக்கக்கூடாது. லேம்டாஸில் கராத்தேன்னு ஒரு மருந்து இருக்குது, லேம்டா சைலத்தின், அதையும் அடிக்கடி அடிக்கக்கூடாது. அடித்தேன் என்றால் இதனுடைய மறு எழுச்சி சொல்லுவோம், ரிசர்ஜன்ஸுங்கிற பிரச்சனை வரும். இந்த புகையான் பூச்சி வயல்ல வட்டமாக காஞ்சிருக்கும். காஞ்சிருக்குன்னா இது ஒரு காரணம். இன்னொரு பூச்சி பின்னால கருப்பு நவாய் பூச்சின்னு வருது.
அது வந்தாலும் பயிர் வட்ட வட்டமா காயும். இப்ப கிளியங்காஞ்சில ஒண்ணு வந்துச்சு. ஆனா அந்த அந்த கருங்காய் பூச்சி நம்ம பகுதியில தென் மாவட்டத்துல கிடையாது. ஆந்திரா பக்கமும் செங்கல்பட்டுல ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அடுத்து 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 வெண்முதுகு புகையான் பூச்சி. இதுவும் புகையான் பூச்சியோட இருக்கு. இது மதுரை மதுரை மாவட்டத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுவும் அதே மாதிரி சாறு உறிஞ்சி சாப்பிடும். இதனுடைய சேதம் இருந்துச்சுன்னா அந்த பகுதி வட்டமா காயாது, கொஞ்சம் நீள்வட்டமா காயும். வட்டமா நீள்வட்டமா காய்ச்சுன்னா அந்த வெண்முதுகு புகையான். இதையும் விளக்கு பொறி வச்சு கண்காணிக்கணும். அதுல மஞ்சள் கலர் தட்டு எடுத்துக்கணும். மஞ்சள் கலர் தட்டு அதுல தண்ணியை ஊத்தி வச்சு வரப்புல வச்சீங்கன்னா அந்த வெளி வயல்ல இருந்து வருது பாருங்களா, பறந்து வருது. மஞ்சள் கலர் தண்ணி, மஞ்சள் கலர் தட்டுல தண்ணி பார்த்தீங்கன்னா அது விடும். ஓஹோ, வெண்முது புகையானோ நம்ம வழக்கமான புகையானோ நம்ம வயலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நம்ம வயலை வந்து காய்ச்சலும் பாய்ச்சணும். காய்ச்சலும் பாய்ச்சலும் வரணும், தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து தேவையில்லாம சில மருந்துகளை திருப்பி தெளிக்கக்கூடாது. அடுத்து சூர நோய். சூரனை பொதுவா அம்பை, அம்பை இது மாதிரி இடங்கள், அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டங்கள், அந்த மானாவரி நெல்லுல இருக்கும். மானாவரி நெல்ல வரும். அம்பை பக்கத்துல எல்லாம் சில வயல் ஓரத்துல உள்ளங்க தண்ணி ஏறி பாயலன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல இது மாவுப்பூச்சி. இது வந்து பயிர் அப்படியே உட்கார்ந்துரும். இதை வந்து சூறை நோய்னு சில இடத்துல சொல்லுவாங்க. சூர நோய், சூற பாஞ்சிருப்பாங்க. அந்த இலை தோகை இருக்குல்ல, இலை தண்டோட சேர்ந்து பாருங்க, அந்த இடத்துல பிரிச்சு பார்த்தா இருக்கும். குறிப்பா எறும்பு நடமாட்டம் இருக்கும். பயிர் அப்படியே உட்கார்ந்துரும். எறும்பு நடமாட்டம் இருக்கும். எறும்பு நடம் இருந்தாலே அதுல வந்து இந்த மாவுப்பூச்சி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து தண்ணீர் வந்து சரியா பாய்ச்சினாலே அது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்து கருநாவாய் பூச்சி. அப்போ சொன்ன மாதிரி இந்த கருப்பு நாவாய் பூச்சியோடைய பயிர் எரிஞ்சு போன மாதிரி இருந்தாலும் வட்டமா இருக்கும். நம்ம புகையான் பூச்சி தான் வட்டமா இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து புகையான் பூச்சி கீழே இருக்காது. ஆனா அந்த முட்டை குயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முட்டை குயில் படம் இருக்கு பாருங்க, இந்த கருப்பு ஒரு பூச்சியான குஞ்சு வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த முட்டை குவியல் வந்து அங்கங்க பயிருடைய கீழ்ப்பகுதியில் கீழ்த்தண்டு பகுதியில பார்க்கலாம். பயிருக்கு இது சாரை உறிஞ்சி சாப்பிட்றதுனால இதனுடைய சைஸ் நம்ம விரல்ல பாதி சைஸ் இருக்கும். நம்ம விரல்ல பாதி சைஸ் இருக்கும். ரைட். அடுத்து கதிர்நாவாய் பூச்சி. இதை வந்து ஏலியான்னு சொல்லி கன்னியாகுமரி சொல்லுவாங்க. திருநெல்வேலி குரங்கு பூச்சிம்பாங்க, நாவா பூச்சிம்பாங்க. அந்த அந்த இடத்துல வந்து ஒரு வாசனை பிசுக்குன்னு அந்த பூச்சி, மூட்டை பூச்சி இப்பெல்லாம் கிடையாது. அதாவது மனிதன் நாகரிகம் கூட மூட்டைப்பூச்சி காணாம போயிடுச்சு, விட்டு காணாம போயிடுச்சு. என்ன, அது பல காரணங்கள். யார் வீட்டுக்கும் போறதில்லை, யாரையும் வர்றதில்லை. துணி அழுக்கு துணி கிடையாது. இப்போ சின்ன பிள்ளைங்க பெட்டில் ஒன்றுக்கும் இருக்கிறது இல்லை. இடுப்புல இடுப்புல கட்டி விட்டுறோம். அதில் அதோட கட்டில் எல்லாமே இரும்பு கட்டில் போட்டனால நிறைய பூச்சி காணாம போய், நிறைய நோயெல்லாம் காணாம போச்சு. மனிதனுடைய நோய், மனித பூச்சிலாம் காணாம போய். அதில் அது அந்த மூட்டை பூச்சி பிசுக்கி யாருக்கும் அனுபவம் இப்போ இருக்காது, யங்ஸ்டருக்கு. பிசுக்குன்னா ஒரு வாட்டிக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த வயல்ல இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த இலையில இது மாதிரி கடுகை பிசுக்கி வச்சா அப்படி இருக்கும். கடுகை பிசுக்கி வச்சா அது மாதிரி வரிசை வரியா இருக்கும். இரவுல டார்ச் அடிச்சு பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து இந்த பூத்து பால் பிடிக்கும் பருவத்தில் சேதம் ரொம்ப இருக்கும். குறிப்பா அந்த பகுதியில யாரு பிந்தி நடவு பண்ணியிருக்காங்களோ அவங்க வயல்ல இதோட சேதம் மிக கடுமையா இருக்கும். இது போக பக்கத்துல வாழைத்தோப்பு இருந்துச்சுன்னா பகல்ல இவங்கெல்லாம் மெதுவா பொடி நடையா பறந்து வாழைத்தோப்புலயே பத்திரமா இருந்துக்கிடுவாங்க. ராத்திரி இறங்கி வந்து நம்ம பயிரை பாதிப்பாங்க. வயல்ல ஒரு கெட்ட வாடை பக்கி ஓடன்னு சொல்லுவோம். பக்கி ஓட. அதில் பருவத்தில் பிந்தி நடக்கூடாது. அதான் ஊரோடு, அதாவது சோளத்தை சொல்லி விதைங்கிற மாதிரி சின்கரைஸ்டு சோய். எல்லாரும் ஏறத்தாழ ஒரு வாரத்துக்குள்ளேயே நாத்து பாவி ஒரு வாரத்துலேயே நடவு நட்டுருந்தாங்கன்னா இதனுடைய சேதம் பரவலா இருக்கும். ஒருத்தர்கிட்ட போய் அப்பாது. ரைட். அடுத்து
இதோட பாதிப்புனால இந்த இலை 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 இந்த நம்ம கதிர் மணியில அது ரெண்டு இது சொல்லுவோம், அதை வந்து குளூம்னு சொல்லுவோம். அந்த அரிசியை மூடிட்டு இருக்குல்ல உமி, அந்த உமி சேர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கருப்பு புள்ளி இருக்கலாம். அந்த இடம் வழியா தான் இவங்க சாறு குடிச்சது. கதிர் அந்த மணியெல்லாம் பழுப்பு கலராக மாறும். இந்த இந்த புல்லு வயல்ல ஒரு புல்லு உண்டு, குதிரவாளி புல்லும்பாங்க. இந்த படம் அந்த புல் இந்த 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 புல்லுலையும் வளரும். அது இருக்க பார்க்கலாம், பகல்ல பார்க்கலாம். அடுத்து பிள்ளைப்பூச்சி. பிள்ளைப்பூச்சிங்கிறது ஒரு நல்ல பூச்சி சொல்லுவோம். பிள்ளைப்பூச்சி வீட்டுக்குள்ள வந்தாலும் அது வந்து நன்மைக்கும் சொல்லுவோம். ஆனால் வயல்ல நம்ம வரப்போறதுல வந்து கொஞ்சம் சேதப்படும். அது வந்து மற்ற பூச்சிகளையும் சாப்பிடும். அதோட நம்ம பயிரில் கொஞ்சம் கடிக்கும். அது கொஞ்சம் கடிச்சு இந்த பார்த்தீங்களா சேதம் இருக்கு பார்த்தீங்களா, பயிர் நாற்றுல ஓட்டை போடும். வரப்பு ஓரத்தில் தான் இருக்கும், வயலுக்குள்ள சேதம் இருக்காது பிள்ளைப்பூச்சி. அடுத்து மோல் கிரிக்கெட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இது அடுத்து நண்டு சேதமும் வரப்புறத்தில் இருக்கும். வரப்புறத்தில் இருக்கும். நண்டும் பயிர் வளர்ச்சி பருவத்தில் கொஞ்சம் இலையை வெட்டி தண்டை வெட்டி சாப்பிடும், ஜூஸ் குடிச்சு சாப்பிடும். பயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு, கதிர் வெளியேறதுக்கு முன்னால தண்டை பிளந்து அந்த கருது உள்ள இருந்து கிளம்பி வருது பார்த்தீங்கன்னா, அதையும் கொஞ்சம் பிடிச்சி சாப்பிடும். நண்டு நல்லவனா கெட்டவனான்னு சொல்ல முடியாது, வர போறதுல தான் இருப்பாங்க. இதனால நமக்கு சேதாரம் தான் கெட்டவங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கணும். இதை வந்து இந்த கொக்கு இருக்குல்ல, கொக்கு இதை சாப்பிடும். கொக்கு இதை வந்து கொக்கு வயல்ல இருந்தா, கொக்கு நம்ம வயல்ல இருக்குன்னா நண்டு இருக்குது, கூண்டு புழு சேதம் இருக்குது, வேண்மகட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எலியும் சாப்பிடும். எலி நல்லவனா கெட்டவனான்னு பார்த்தா நண்டை பிடிச்சி சாப்பிடும். இதான் ரைட். அது மாதிரி நண்டு கறி நான் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அள்ளிட்டு போறாங்க பாருங்க, ரைட். அடுத்து இலைச்சிலந்தி. ஒரு ஒரு 15 வருஷம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால 1995 5056ன்னு ஒரு ரகம் கொஞ்சம் பரவலாக இருந்துச்சு. அதில் இந்த சேதம் வந்துச்சு இலைச்சிலந்தி. இந்த இலைச்சிலந்தி வந்து ஒரு கொஞ்சம் உஷ்ணமா இருக்கும், ஆனால் மேகமூட்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இலைச்சிலந்தி வரும். இதுக்கு நனையும் வந்து அடிச்சா போதும். நனையும் கந்தகம் இருந்து அடித்தோம்னாலே சரியாயிரும். அது மாதிரி நெல்லை வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. இப்போ நெல்லை வயக்காட்டில் வளர்க்குறோம், இது நம்ம கூண்டு போட்டு வளர்த்தா அங்கே இது வரும். கூண்டு போடாமல் வளர்த்தோம்னா வராது. அது மாதிரி எப்படி வளர்த்தாலும் ஏதோ ஒரு பூச்சினை வரத்தான் செய்யும். அது என்ன பூச்சி வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து எலி. எலி எப்படி இருக்கு? எலி நல்லதா கெட்டதா? ஆனால் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா பிள்ளையார்கிட்ட ஒரு எலி உட்காந்துருக்கும். பிள்ளையார் அடுத்த ஒரு படம் வருது, பிள்ளையார் இருக்காரு, பிள்ளையார் கிட்ட ஒரு எலி உட்கார்ந்துருக்கு. அடுத்த படம், அடுத்து பிள்ளையார் கிட்ட ஒரு எலி இருக்கு. எலி தான் கெடுதலான மிருகமாச்சு, இது எதுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். எதுக்கு பிள்ளையார் வச்சிருக்காரு? இல்லை, பிள்ளையார் எது சொல்றாருன்னா, ஐயா இது வந்து எலி கிடையாது, ஏன்னா எம்னாலுக்கு எலி கிடையாது, மூஷிகம், முஞ்சூருங்கிற இதுன்னு வீட்டுக்குள்ள வந்தா முஞ்சூறு வரும்போது சத்தம் போட்டுக்கிட்டே வரும். எலி வீட்டுக்குள்ள வந்து சத்தம் கடாம நுழையும். அதாவது திருடன் உள்ள வரையும் சத்தம் கட்டாம உள்ள வருவான் எலி மாதிரி. ஆனா முஞ்சூறு சத்தம் போட்டு வரேன், முஞ்சி கத்திக்கிட்டே வரும். அந்த முஞ்சூறு வந்து நல்லதும்பாங்க. வீடுல நல்ல சவுண்ட் எதுக்குன்னா, இது வந்து உள்ள வந்துச்சுன்னா மற்ற பூச்சிகளை, கரப்பாம்பூச்சி, மற்ற வேண்டா பூச்சிகள் பிடிச்சி சாப்பிடும், மற்ற எலியையும் சாப்பிடும். அந்த இது என்னது, குட்டி பாம்பை கூட சாப்பிடும் முஞ்சூறு. ஆனா எலியை சாப்பிடுவாங்க. எலியை வந்து சாப்பிட்டாலும் முஞ்சூறுன்னு விஷம். முஞ்சூறு கறியை சாப்பிட்டாங்கன்னா விஷம் அது. அதான் கடவுள் சொல்றாரு, இது வந்து இது முஞ்சரப்பா, இதை பார்த்துக்கோ, மூஞ்சி நீளமா இருக்கு, இதை எலியை நினைச்சு அடிச்சு கூடாத, கொன்றாத, வீட்டுக்குள்ள போனேன்னா உன் தானிய தவசங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்றதுக்கு தான் பிள்ளையார வந்து முன்னால வச்சிருக்காங்க. இதான் ஒரு பாரம்பரிய நம்பிக்கையில் ஒண்ணு, ரைட். அடுத்து நோய்கள், குலை நோய், தோகை கற்கள், கதிரி தொகைகள், லட்சுமி நோய், அப்புறம் பாக்டீரியா கற்கள், துங்குற நோய் பற்றி கொஞ்சம் பார்ப்போம், ரைட். மணி 9 சீக்கிரம் முடிச்சிருவோம், ரைட். இப்ப குலை நோய், இந்த கண் வடிவ புள்ளி, கண் வடிவ புள்ளி இருக்கும். இதுல 2-3 அறிகுறி. ஒண்ணு கண் இருக்குல்ல, கதிர், இது பேர் குலை நோய். கொலை, வாழையில கொலை, வாழை கொலை, வாழை மரத்துல கொலை இருக்குல்ல,
இந்த கொலை மாதிரி கொலை ஒடி அந்த கொலை வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த கருதுடைய கழுத்துல வந்துச்சுன்னா கழுத்து முறிஞ்சிடும். அந்த அந்த கதிர்கணு கதிரோட கணுவும் இருக்கும். இது போக கீழே உள்ள கணுக்கும் அஃபெக்ட் ஆகும். அதனால இதை வந்து குலை நோயின்னு சொல்லியிருக்கேன் அந்த காலத்துல. 1988க்கு அப்புறம் 5050 வந்த பிறகுதான் இது அதிகமா வந்துச்சு. இதை பிரேக்கேரியா முட்டிக்கன்னு எருமை புல்லுல இதோட பார்க்கலாம். எருமை புல்லுடைய இதோட அறிகுறி இன்னமும் இருக்கு. எருமை புல்லுன்னு சொல்லி இலை அகலமா இருக்கும், தரையோட தரையா படர்ந்திருக்கும். நம்ம தேவையின்றி அதிகமாக யூரியாவோ காம்ப்ளெக்ஸோ டிஏபியோ அமோனியம் சல்பேட்டோ அமோனியம் குளோரைடோ போடக்கூடாது. அதாவது எண் சத்து உள்ளதை போடக்கூடாது. இயற்கை உரங்களை எண் சத்தும் அதிகமாக போட்டக்கூடாது. போட்டிங்கன்னா கொழுநோய், இந்த கிளைமேட்டு வானம் அப்பு மந்தாரமா இருக்கு, போத்தி படுக்கிற மாதிரி குழு இருக்குன்னா இந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து 50 அதிகம் வரும், 50 கம்மியாக வரும். அடுத்து தோகை கருங்கள். சாருஞ்சும் ஓசாரும் நானும் அம்பையில் ஒரு ஆராய்ச்சி திடல் போட்டோம். சாரி ஏவோ இருந்தார், நான் அஷ்டம்புரசுரா கில்லு காலேஜில் இருந்தேன். ஒரு திடல் இதுவும் வரப்போறதுல தான் பரவும், வரப்போறதுலேயே பரவும். சாரு தான் ஒரு இடம் தேடி கொடுத்தாங்க. இந்த சிம்டத்தை அந்த காலத்திலேயே கரெக்டாக ஐடி பண்ணி இந்த வயலில் ட்ரையல் போடலாம்னு சொல்லி அன்னைக்கு போட்டோம். இது கதிர் தோகை கீழே இருந்து இதுவும் தண்ணி தேக்கம் அதிகமாக இருக்கும்போது தண்ணி மூலமாகவும் இதனுடைய பூசண வித்துகள் பரவும். அடுத்து கதிர் தோகை அழுகல். இந்த கதிர் வெளியே வந்தோடனே கதிரை மூடி இருக்கல கண்ணாடி இலைன்னு சொல்லுவோம். கண்ணாடி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணாடி இலை அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆகிறதுனால உள்ள கருதும் கருத்து போயிடும். அந்த கதிர்மணியோட கலரும் மாறும். கதிர் வந்து வேஸ்டாக போயிடும். கதிர் இதுவும் இந்த ரெண்டுமே இந்த முதல் தோகை கருகள் தண்ணீர் அதிகம் தேங்கும் இடத்தில் அதிகம் வரும். கொஞ்சம் வெப்பமான சூழ்நிலை தண்ணி தேக்கம் இருக்கு. இரவில் பனி, பகலில் கொஞ்சம் வெப்பம், அப்புறம் தண்ணி தேங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தோகை கருகள் நோய் அதிகமாக வரும். கதிர்த்தோகை அழுகல்ங்கிறது வானம் மப்பு மந்திரமா இருக்கு, மழை தண்ணி உள்ளது, இலைமடக்கு புழு சேதமும் இருந்துச்சு. இலைமடக்கு புழு சேதம் இருந்துச்சுன்னா அது செஞ்ச காயத்துல அது வந்து கதிர் தோகையையும் வெட்டும். இலைமடக்கு புழு அது வாய் வச்ச இடத்துல இந்த கிருமி பூந்து கதிர் தோகை கருக அழுகல் வந்துடும். அடுத்து நெற்பழம். இப்ப சமீப காலமா அதிகம் வருது. ஏன்னா சமீபம் மழை கொஞ்சம் அதிகமாக பெய்யுது. அதிகம் பெய்யறதுனால நெற்பழம் மணிப்பூசணம்பாங்க, ஃபால்ஸ் ஸ்மட்டுன்னு இங்கிலீஷ்ல பேரு. இந்த இந்த நெல்லை இந்த பயிரில் உள்ள நெல் விதைய எடுத்துட்டு போகும்போது இதெல்லாம் அகற்றி விட்டது எடுத்தா நல்லது. அப்புறம் கண்டிப்பா ஒரு 2-3 சீசனுக்கு கார்பன் டெசியம் மருந்து கலந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் விதை கலந்து விதைத்தா நல்லது. அடுத்து இதுவும் போத்திமணிக்குள்ள வரும். இது பாக்டீரியா. வெயில் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஈரப்பதமான காற்று இருக்குன்னா பாக்டீரியா கருகள் வரும். இலை ஓரங்கள்ல வெளுத்து இருக்கும். இந்த பாக்டீரியா கருகலான்னு கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு இலையை வெட்டி உள்ள போட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே இலையோட வெட்டு நுனி உள்ள போட்டுட்டு பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு பிசின் மாதிரி இலை நுனிந்து வடியும். அதுதான் பாக்டீரியா கருகல் நோய் கன்ஃபார்ம் பண்றது. இப்போ டெஸ்ட் டியூப்னு சொல்லுவோம். இது மாதிரி பாட்டில் நிறைய கிடக்குல, அதை தண்ணியை ஊற்றி பார்த்துட்டோம்னா பாக்டீரியா கருகல் பண்ணலாம். ஏன்னா பாக்டீரியா கருகல் வந்து டைத்தேன் அமைச்சு போட்டாலும் கட்டுப்படாது. அதனால இதுக்கு வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட்டு இது மாதிரி அடிக்கணும். பிற வந்து நெல்லை வந்து சில இடங்கள்ல இப்போ நெல் நாற்றை திருகி நடுவாங்க. திருகி நடுறதுக்கு எது காரணம்னா தண்டு தொடுப்பா முட்டை குவியல் முனையில இருக்குன்னு சொன்னல, மஞ்சள் தண்டு புழு, அந்த முட்டை குவியல் அழிக்கிறது இலையை திருகி நடணும். ஆனா அப்படி திருகி நடும் போது இலையில காயம் இருக்கும் போது இந்த பாக்டீரியா நோய் வந்தாலும் வரும். அந்த வயல்ல வந்தாலும் வரும். அடுத்து இதோட தூங்குறோம். வயல் அப்படியே மஞ்சள்ங்கிறத விட ஒரு மாதிரி பழுப்பு கலந்த மஞ்சள் வரும். பயிர் அப்படியே உட்கார்ந்துரும். கருது வராது. கதிர் வந்தாலும் கதிர் மணி பிடிக்காது. அப்படியே இருந்தோம் அலடா போயிடும். இது வந்து துங்குரோ வைரஸ் நோய். இதை இந்த பச்சை தத்து பூச்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை பரப்புது. 50 இது வருவதில்லை. 50 ஆனால் 50 கொள்ளுநோய் வரும். கொள்ளுநோய் கடுமையா வரும். 50 இது வர்றதில்லை. அதுக்கு 50 போடக்கூடாது. அப்புறம் 64 வராது நினைக்கிறேன். அது 64 இது மாதிரி இதில்
வர்றதில்லை. இது துங்குறோம் வட தமிழ்நாடு, அதாவது செங்கல்பட்டு, ஆந்திரா ஒட்டி வருது பாருங்க, அங்கே வருது. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. ஆந்திராவிலேருந்து ட்ரெயின் கிளம்பி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த ட்ரெயின் லைட்டில் வந்து இந்த ஜிஎல்ஹெச் பூச்சிகள் அட்ராக்ட் பண்ணப்பட்டு இந்த செங்கல்பட்டு வந்தோடனே வெளியே வந்துடுது. இப்போ நம்ம வயக்காட்டில் போதுங்க. விளக்கு வெளிச்சத்தில் நம்ம ஆற்றங்கால் வைக்கக்கூடாது. ஆற்றங்காலுக்கு கண்டிப்பாக ஒரு இமிடாக்குளோபிரிட் அடிச்சிடணும். அதில் இமிடாக்குளோ விதை நேர்த்தி பண்ணணும். ஒரு 2.5 கிராம் 2.5 மில்லி இமிடாக்குளோபிரிட் 1 கிலோ விதைக்கு 2.5 கிராம் இமிடாக்குளோ விதைக்கெல்லாம் இமிடாக்குளோ எஃப்எஸ்ன்னு ஒரு வகை இருக்கு, ஃப்ளோயபிள் பவுடர்னு ஒன்று இருக்கு. அதை வந்து கலந்து விதைக்கணும். அப்படி போட்டிங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்தும். அது அடுத்து இது வந்து போத்தி விட்டு இன்னைக்கு தேதியில போத்தி விட்டுக்கிற மாதிரி குளிர் இருக்கு. வல்லநாடு, திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் போத்தி விட்டுக்கிற மாதிரி குளிர் இருக்கு. யாரெல்லாம் டிஏபி நிறைய போட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் இயற்கை உரமே போடலையோ, அதாவது ஏக்கருக்கு 5 டன் செமிச்ச குப்பை போடணும், அல்லது பசுந்தலை போடணும், அதெல்லாம் போடலையோ, டிஏபி மட்டுமே நிறைய போட்டிருக்காங்க, யூரியா நிறைய போட்டிருக்காங்கன்னா பயிர் அங்கங்கே உட்காரும். பழைய இலை வந்து இளஞ்சிவப்பா மாறும். இலையக்கு அந்த கீழே பயிர் அங்கங்கே உட்காந்துரும். தூர் பிடிக்காது, தூர் பிடிக்காது, கருது வராது. அது மட்டும் இல்லாமல் இலைய எடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்குல்ல, இரும்பு துருப்பிடிச்ச இரும்பு இருக்குல்ல, பழைய இரும்பு கிடைச்சுன்னா துருப்பிடிக்கும்ல, அந்த துருப்பிடிச்சத இடத்துல கையை வச்சு தடவி துருவ ஒட்டுன்னு அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கும். இது சிங்கு இதற்கு வந்து நான் தான் 12 கிலோ சிங்க் சல்பேட் போட்டோம்ல, எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஐயா, நீங்க போட்டு சிங்க் சல்பேட் போட்டீங்க, 12 கிலோ போட்டீங்க, நீங்க டிஏபி கொஞ்சம் தூக்கல போட்டு டிஏபி உள்ள பாஸ்பரஸும் சிங்க் சல்பேட்ல சிங்கும் கெட்டி பிணைச்சி சிங்க் பாஸ்பேடா மாறி இருப்பாங்க. போத்தி படுக்கிற குளிர் தண்ணி தேங்கி இருக்கிறது. இது வந்து தண்ணி தேங்குற இடத்துல ரொம்ப இருக்கும். ஒரு வயல்லே அங்கங்க தண்ணி தேங்காம இருக்கலாம், அந்த இடங்கள்ல பயிர் நல்லா இருக்கும். தேங்குற இடத்துல சிங்க் டிஃபிஷியன்சி வரும். அதனால இதுக்கு வந்து பொதுவாக 2வது சீசன்ல சிங்க் டிஃபிஷியன்சி இந்த மாதிரி வருதுன்னா, அடுத்த வருஷம்லாம் போத்தி விட குளிர் வந்துச்சுனாலே 4 நாள் போத்தி விட குளிர் வந்துச்சுன்னா சிங்க் சல்பேட் ஏக்கருக்கு 1 கிலோ தெளிச்சுட்டா நல்லது. அடுத்து இதான் அந்த பற்றி சிங்க் சல்பேட் துத்தநாக குறைபாடை பற்றி இதை பற்றி அந்த நம்ம இவ்வளோ நேரம் சொன்னது இருக்கு. ஆரஞ்சு நிறம் அடைஞ்சு இந்த ஆரஞ்சு கலர் தெரியும், பயிர் கீழே உள்ள இலை தான், பழைய இலை தான் ஆரஞ்சு நிறமாகும். ரைட். அடுத்து சரி, இப்போ என்னதான் செய்யறது? நம்ம உழவடிக்க நல்லா, இப்போ அது ஐபிஎம் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு வீட்டில் எலி வரக்கூட என்ன செய்யணும்? வீட்டு கதவு ஸ்ப்ரிங் டோர் போட்டலாம், வீட்டு வாசலுக்கும் படிக்கும் கூட ஒரு அடி கேப் போடலாம். அப்புறம் வீட்டு ஜன்னல் கிட்ட மரம் வந்து ஒட்டக்கூடாது. இதெல்லாம் மெக்கானிக்கல் பிசிக்கல் மெத்தட் மாதிரி. வீட்டுக்குள்ள ஒரு பொறி வச்சா ஒரு மெக்கானிக்கல். பூனையை பாம்பை வளர்த்தோம்னா பாம்பு வளர்க்க முடியாது, பூனையை வளர்த்தோம்னா பாலியல் கண்ட்ரோல். அப்புறம் எலிக்கு மருந்து வச்சா கெமிக்கல் கண்ட்ரோல். இது மாதிரி பொதுவாக நெல் பயிரை வந்து அந்த பொடி கலக்கும்னு சொல்லுவோம். சேறு கலக்கும் போது சமமா இருந்தா சிங்க் டெபிஷியன்சியை குறைக்கலாம், அண்டு புழு தாக்குதலே குறைக்கலாம், கூண்டு புழு தாக்குதலே குறைக்கலாம். ஏன்னா தண்ணியை வடிப்பது ஈஸியா இருக்கும், இந்த பூச்சி வந்து மறந்துடிக்க வடுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து சாற்று வரப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்து சாற்று வரப்புன்னு சொல்லுவாங்க. வரப்புக்குள்ளே இன்னொரு வரப்பு போடுவாங்க. ஏன்னா இந்த எலி நண்டெல்லாம் வரப்புகளில் தான் ஓட்டை போட்டு இது பண்ணுவாங்க, தண்ணி வேஸ்ட்டாக வெளியே வரும். இப்போ விருத்தாச்சலம், சவுத் ஆற்காடு, ஆத்தூர் இங்கே எல்லாம் சாற்று வரப்புன்னு சொல்லுவாங்க. வரப்புக்கிட்டே இன்னொரு வரப்பு போடுவாங்க. அப்படிங்கும் போது எலியெல்லாம் அந்த பெரிய வரப்புல தான் இருந்து ஓட்டை போடும், நண்டு வலை போடும், தண்ணி வேற வயலுக்கு போயிடும். அதுக்கு சாற்று வரப்பு போடுறதும் ஒரு முறை, பாரம்பரிய முறை. அடுத்து உண்மையான இயற்கை உரங்கள், சணப்புங்கிறத இதான் உண்மையான இயற்கை விவசாயத்துக்கு. சணப்பு போட்டு ஒரு பயிருக்கும் அடுத்த பயிருக்கும் 40 நாள் வளர்த்து அது பூத்த உடனே மடக்கி விழுதான் நல்ல உரமாகும். இது போக வயல் வரப்புல கிளிரிசிடியாங்கிற அநேகமா மிந்தியை வந்து எல்லா விவசாயிட்டு போலையும் ஒரு மரம் நிற்கும். இந்த கிளிரிசிடியா கொலையை வந்து எடுத்து நம்ம ஆய்காட்டில் நம்ம ஒரு உரக்குழியில் போட்டு மூடி அந்த பசுந்தலையை நல்ல உரமாகும். ஏன்னா குப்பையில் வந்து கம்பி, பாட்டிலு, கண்ணாடி எல்லாம் இருக்கு, கால் குத்தி புண்ணானவன் நிறைய பேர் இருக்கான். இந்த உண்மையான இயற்கை வந்து பசுந்தலை உரங்கள் போட்டுக்கிட்டே வச்சுங்க,
இலையெல்லாம் நறுக்கி உள்ள போட்டா நல்ல இயற்கை உரம் கிடைக்கும். இந்த குச்சி வந்து ஒரு சின்ன நம்ம ஒரு சின்ன நம்ம தங்குறதுக்கு குடிசை மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த குச்சியை வந்து பறவை பந்தம் வைக்கலாம், பின்னால வரும். அடுத்து இது வந்து இந்த மாதிரி வரிசை நட, அதாவது வரிசை சரியான அளவு இருந்துச்சுனாலே காற்றோட்டம் இருந்து சில நோய்கள் வந்து குறையும். குறிப்பா கொலை நோயெல்லாம் ரொம்ப நெருக்கமான பேர்ல கொலை நோய் வரும். ஆனா தோகை வந்து நெருக்கமான வயல்ல தான் தோகை வராது, ஏன்னா சூரிய ஒளி உள்ள படாது இல்ல, அது மாதிரி. ரைட். அடுத்து இந்த மாதிரி 8 அடிக்கு ஒரு இடைவெளி விடணும். நம்மளால வரிசை நட போட முடியாட்டோடும் பரவாயில்ல, வயலை நடவுக்காரங்க நட்டுட்டு போட்ட பிறகு 8 அடி குச்சி 2, 1 அடி குச்சி 2 எடுத்து வரப்புல இருந்து வச்சு 8 அடி தள்ளி இந்த 2 குச்சியை ஒட்டி கயிறு கட்டி 1 அடி தள்ளி கயிறு கட்டி ஊட அவங்க ஊடிட்டு போன நாத்தெல்லாம் பிடிங்கி உள்பக்கம் ஊனிடலாம்ல. அப்ப 8 அடிக்கு ஒரு இடைவெளி வரும். இந்த எதுக்கு போனா இது மாதிரி போட்டா எலி தொந்தரவு வருவதில்லை. கிளிகுளம் வேளாண்மை கல்லூரியில் ஒரு வில்லேஜ் நீல்புரம், திருச்செந்தூர்ல நீல்புரம் ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருந்தோம். அங்க வந்து இது போட்டு காட்டும் போது எலி தொல்லை வரல. நாங்க அந்த வயல்ல வரல சார், எல்லா வயலும் வரல. அடுத்து அப்புறம் சுற்றுச்சூழலை ஒரு சாதகமற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குது பூச்சிகளுக்கு. இப்ப பாருங்க, இந்த ஒரு மஞ்சள் கலர் பூ இருந்தா கொஞ்சம் மகரந்த உழவிகள் வரலாம். இது அட்டைப்பயிறு, இந்த காராமணி அட்டைப்பயிறு கவுப்பின்னு சொல்லுவோம். கவுப்பின் இங்கிலீஷு, காராமணின்னு தமிழ்ல சொல்றாங்க. இதை போட்டீங்கன்னா அதுல ஒரு அசுவினி வரும். அந்த அசுவினி சாப்பிட பொறிவண்டு வரும். அந்த பொறிவண்டு நம்ம ஐயா நமக்காக அட்டாம்பேர் வரப்புல போட்டிருக்காரு, இவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லி அங்கே முட்டையை வச்சிருவாங்க. முட்டையில வர்ற புழுவும் அந்த அசுவினியை சாப்பிட்டுட்டு வண்டா மாதிரி பறந்து நம்ம இலவசமா வேலை செய்வாங்க. நம்மகிட்ட சம்பளம் வாங்காம, கூலி கேட்காம, டீ காபி கேட்காம, வடை கேட்காம வயல்ல இறங்கி இலவசமாக வயலை பாதிக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள். அடுத்து இதான் தட்டைப்பயிறு, காராமணி விதை, தட்டைப்பயிறு. அந்த வரப்புல போட்டிங்கன்னு வச்சுங்க, காலை டிஃபனே இதில் முடிச்சிடலாம். இயற்கையான உணவு வரப்புலேயே நடந்து போய் இந்த காராமணி காய் நல்ல மென்னு அழகா இருக்கும். சூப்பராக இருக்கும். பசியே போயிடும். அவிச்சியும் சாப்பிடலாம், பச்சையும் சாப்பிடலாம். அடுத்து இதான் அந்த அசுவினி முட்டை போடுறது. அந்த முட்டையை வந்து முறுக்கு அந்த குஞ்சு போடுறதுல அந்த அசுவினி குஞ்சிய அப்படியே வாய்ட்டு நல்லா மொறுன்னு கடிச்சு சாப்பிட்றாங்க. அந்த பொறிவண்டு புழு தான் அந்த மேலே நிற்கிது, அந்த கருப்பா மஞ்சள் பார்டர் இருக்கு பாருங்க, சாப்பிடுது. இது வண்டா மாதிரி நம்ம அந்த இது அசுவினி எங்கதுல தானா வளர்றதுனால இந்த அசுவினி நம்ம நெல்ல வராது. இந்த கவுப்பி, இந்த தட்டாம்பேரு இப்போ பருத்தி வயல்லையோ நெல் வரப்புலையோ போடும்போது ஐயோ இந்த அசுவினி நம்ம பயிருக்குன்னு பயப்பட வேண்டாம். இதுல வர்ற அசுவினி மற்ற உளுந்து பாசி பயிரை தான் பாதிக்குமே தவிர நெல்லையோ பருத்தியோ தக்காளியோ பாதிக்காது. அதனால தைரியமா போடலாம், வாய்க்காலையும் போடலாம், நெல் வயல வரப்புல போடலாம். அடுத்து அப்புறம் இந்த 8 அடிக்கு ஒரு இடைவெளி போடலாம். ஒரு 10 அடி ஒசரம், சும்மா அந்த ஓலையெல்லாம் வைக்கக்கூடாது. இத்தினுண்டு ஒரு ஓலையை ஊனிக்கிட்டு பறவை உட்கார ஒன்றும் கிடையாது. 10 அடி ஒசரம் இருக்கணும். அந்த 10 அடி ஒசரம் வச்சிங்கன்னா இவங்க வந்து உட்காந்து காலையில 7 மணிக்கு சூரியன் வந்தோன்னா வருவாங்க. வெயில் கூட 1 மணி வரைக்கும் இருப்பாங்க. இவங்க வருவாங்க, அவங்க மிஸ்ஸஸையும் கூப்பிட்டு வருவாங்க. பறந்து வயலில் பறக்கூடியெல்லாம் பிடிச்சி ரெக்கையை துப்பிட்டு அதை சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட கூலி கேட்க மாட்டாங்க, டீ காபி கேட்க மாட்டாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இலவசமாக குருத்து பூச்சிட்டு தாய் பூச்சி பிடிச்சாடுவாங்க. அந்த மஞ்சள் ஒரு ரோமப்புழு இருக்குல்ல, அது பூச்சியும் சாப்பிடுவோம், அது பூச்சி பிடிச்சி சாப்பிடுவாங்க. அந்த கழுத்து ஒடுங்கிருந்துச்சு இல்லை, அந்த கொம்பு புழு, அதையும் பிடிச்சி அதோடைய அம்மா பூச்சி சாப்பிடுவாங்க. அதனால இலவசமாக வேலை செய்வாங்க. ஒன்றும் வேண்டாம். அந்த 8 அடி இடைவெளி இருக்கீங்களா, அதுல 10 அடி வசூல குச்சி மேல ஒரு குறுக்கு கட்டை, சின்னதாக ஒரு கட்டை கட்டி விட்டீங்க, அது ஜம்முல உட்காந்து அப்படியே 5 சென்ட் ஏரியாவை பார்த்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து இது பருத்தி காட்டுல பருத்தி ஆராய்ச்சி நிலையத்துல வச்ச இது. அங்க பாருங்க, நம்ம கட்டை கட்டி வச்சாலும் அண்ணன் வந்து எங்க உட்கார்றாரு, மேல அதுக்கு மேல ஒரு சின்ன கட்டையில போய் உட்கார்றாரு. நமக்கு இருக்கு கட்டை வச்சாலும் இது வந்து இந்த ஆடுதுன்னா ஆடு மேய்ச்சா அண்ணனுக்கு கொண்டு பார்த்த மாதிரி ஆச்சு. பறவை பந்துன்னு வச்சாச்சு, அந்த இனக்கவர்ச்சி பொருளையும் வச்சாச்சு. அது மாதிரி இது.
அடுத்து பகல்ல இவங்க ரெட்டைவால் குருவி இருப்பாங்க, கரிச்சாங்குருவி, கரிச்சாங்குருவி, ரெட்டைவால் குருவின்னு பல பேர் சொல்றாங்க. இவர் பகலில் இருந்து பறக்கும் பூச்சிகளை பிடித்து சாப்பிடுவார்கள். இரவில் ஆந்தையார் வந்து உட்கார்ந்து வயல்ல நடமாடுற எலியை பிடிப்பாங்க. அது 8 அடிக்கு ஒரு இடைவெளியில ஊண்டிங்கன்னா எலி கிராஸ் பண்ணும்போது ஆந்தை பிடிச்சிடும். அடுத்து இது மாதிரி இது ஒரு இதுக்கு அந்த கோனோவிட நம்ம வீடிங் களை எடுக்கிறது எஸ்ஆர்ஐங்கிறது மாதிரி போட்டிங்கன்னா களை எடுத்தாலே அந்த களையில் வரக்கூடிய நோய்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்தி விடலாம். அடுத்து அது அப்போ காட்டின மாதிரி அந்த பச்சை வண்ண அட்டையை வச்சு பார்த்து அதிகமாக உரம் போடக்கூடாது. இது எஸ்ஆர்ஐக்காக வந்து திட்டத்துக்காக 2002 தமிழ்நாடு பூரா வந்துச்சு. நிறைய வீடுகள்லேயே விவசாயிகிட்ட இருந்தாலும் இருக்கும். இது அடுத்து இதான் மஞ்சள் தட்டு பொறி. மஞ்சள் கலர் டப்பாவில் தட்டில் வச்சுன்னா புகையான், வெண்முதுகு புகையான்னு சொன்னல காண்பா, அது வந்து நம்ம வயக்காட்டில் வந்தோடனே ரெக்கையை ஊற்றுருவாங்க. ரெக்கையை ஊற்றி சாப்பிட ரெக்கையில்லா பூச்சியாக நிறைய வரும். அப்புறம் இங்கே வந்து சாப்பாடு குறைஞ்ச உடனே பயிர் தெவங்கின உடனே இவங்க வந்து ரெக்கை உண்டாகி பறந்து போவாங்க. அது மாதிரி எவங்காட்டுல இருந்தோ பறந்து வருது பார்த்தீங்களா, அது இந்த மஞ்சள் கலர் தண்ணி, மஞ்சள் டப்பால தண்ணி இருந்து அது வந்து விடுவாங்க. அது சோகோ பக்கத்து வயக்குல இருந்து வர்றாங்க, பக்கத்தில் நம்ம வயலை பாதுகாக்கணும் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். அடுத்து எலி பிடிக்கிறது கிட்டி. இதுதான் தஞ்சாவூர்ல வில் கிட்டிம்பாங்க. இங்க வல்லநாடு ஊர்ல வந்து ரப்பர்ல பண்றாங்க. ரப்பர்ல வல்லநாடுல இவங்க ஒரு எலி பிடிக்கிறதுக்கு 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. உங்க வயக்காட்டுல வந்து கிட்டிய வச்சு ஒரு எலி பிடிச்சா கண்ணில் காட்டிட்டாங்கன்னா 20 50 வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து தேவை இந்த உரம் வந்து இந்த அளவுக்கு மிகாமல் போடணும். பச்சை வண்ண அட்டையில பச்சை கூட இருந்தால் இந்த உரமும் போட கம்மியாக போட்டால் போதும். பச்சை வண்ண அட்டை இருந்துச்சுன்னா பச்சை கலர்னா இந்த உரம் இது குறியால ரகம்னா 5050 சாரி இந்த 5016 இதெல்லாம் குறியால ரகம் 115 நாள் உள்ளது. இந்த 120 நாள் 5620 இது மாதிரி எல்லாம் இசானபுரத்தில் போடுறது டீலக்ஸ் பண்ணி அதெல்லாம் ரேட். அது மாதிரி கடைசி உழவில் 5 டன் மக்கிய தொழுவரம் போடணும். சிங்க் சல்பேட்டு வந்து 2ஆம் பருவத்தில் நெல் போடும்போது ஒரு 20 30 40 நாள்ல ஏக்கருக்கு 1 கிலோ சிங்க் சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கரைத்து நன்கு தெளித்தா இலைகளில் படும்படியா படித்தால் மிக நல்லது. சிங்க் பற்றாக்குறை வராது. அடுத்து குருவிகள் கூட எல்லாம் இருந்துச்சுன்னா குருவிகள் வந்து குஞ்சு பொரிக்கும் போது குஞ்சுகளுக்கு தானியத்தை கொடுக்காது, நம்ம வயலில் உள்ள புழுவை தான் பறிக்க கொடுக்கும். அதனால குருவி கூட கலைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குருவி கூட கலைச்சா குடும்பங்கள் ஏன் குடும்பங்கள் கலையும், வருமானம் மகசூல் குறைஞ்சா வருமானம் குறையும், வருமானம் குறைஞ்சதுன்னா வீட்டில் பிரச்சனை இருக்கும். குளவிகள் அப்படித்தான் வயலில் உள்ள புழுக்களை பிடித்து கொண்டு வைக்கும். அதில் இந்த மாதிரி பறவைகளை நம்ம பாதுகாக்கணும். சும்மா வீட்டில் எல்லாம் சொல்லுவோம் அந்த செல்போன் டவர்னால குருவி இல்லை, அதெல்லாம் கிடையாது. செல்போன் இல்லை, நம்ம வீட்டில் குடிசை வீடு இல்லை, ஓலை வீடு இல்லை, வீட்டில் லாப்ட்டு போட்டு மூடல, லாப் போட்டு மூடிட்டோம். அரிசியை வந்து அப்படியே வாங்கின அரிசி அப்படியே வந்து இதில் வைக்கிறோம், பானையில் போட்டு வேக வச்சிடறோம். முந்தியெல்லாம் அரிசியை புடைச்சி அரிசி வெளியே வரும். இப்பெல்லாம் வெளியே ஒரு அரிசி குண்டு பண்ணி கூட வெளியே போகாது. அதனால உடனே செல்போன் டவரில் வச்சுன்னு சொன்ன 10 அம்முகளை வாட்ஸ்அப் போடுவாங்க. இந்த கூடு தொங்குதில் அது டாக்டர் இளஞ்செழியன் ஒருத்தர் இன்னும் அதை வேலை பார்க்குறாரு. அவர் வீட்டு வாசல்ல வீட்டில் வந்து இதில் போர்ட்டிகளோ ஒரு 5-6 கூண்டு போட்டிருக்காரு. எப்பயும் ஒரு 3 கூட்டுலையாவது குஞ்சு பொறிச்சு குருவிகள் இருக்கு. அடுத்து இது குளவி கூட கலைக்கும் குடும்பங்கள் அங்கே சொல்லுவாங்க. குளவிகளும் புழுக்களை எடுத்துட்டு வந்து அவளை தூக்கிட்டு வந்து ஒரு கொட்டுனோடனே மயங்கிரும். அதை வந்து தூக்கிட்டு வந்து இந்த கூட்டுக்குள்ள திணிச்சு தன்னோட முட்டையை வச்சிரும். அது வந்து அப்படியே அசையாம இருக்கும். அது ஒண்ணுக்கு போகாது, ஆய் போகாது, சாப்பிட முடியாது. அப்படியே அது அதனுடைய புழு வளர்ந்து பத்திரமா வளர்ந்து வெளியே குழப்பியா வரும். அது கூடு. அடுத்து வயல்லையும் இது மாதிரி நிறைய நன்மை தரும் பூச்சிகள் படத்தை பார்த்துங்க. சிலந்திகள் அடுத்து சிலந்தி அடுத்து இங்க பாருங்க, நீர் தாண்டி குளவிகள் இதெல்லாம் வயக்காட்டில் நிறைய இருக்கு. அடுத்து
அடுத்து மிரினாவை பூச்சி தான் புகையான் பூச்சியை கொல்லக்கூடியது. புகையான் பூச்சியை சாப்பிடும். புகையான் இல்லாட்டி நம்ம நெல்லில் சாறு கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கணும். அசிக்கும்ல அதுக்கு, அதனால சாப்பிடும். இப்போ இந்த புகையான் முட்டையை ஓட்டை போட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிடும். அந்த ஸ்ட்ரா போட்டு உரியமாக குடிச்சிடும். அடுத்து இதெல்லாம் நீர் தாண்டி தண்ணியில் நிறைய இது பூச்சிகள் மிதக்கும். அவைகள் புகையான் பூச்சி பிடிச்சி சாப்பிட்றோம். ஏற்கனவே இந்த சொன்ன வந்து இலைமுடக்கு புழுவை உள்ளே போய் பிடிச்சிட்டு தின்னு பாருங்க, அது மாதிரி இருக்கு. இது மாதிரி பொறிவண்டுகள் இதெல்லாம் வயக்காட்டில் இருக்கு. இது இருக்கும்போது தேவையெல்லாம் மறந்துட கூடாது. அடுத்து சிலந்தி, ஒரு சிலந்தி அலைகளை தொங்கும். அந்த சிலந்தி அது பேர் ஆர்ஜியோ கட்டைநொலேட்டா, கட்டையில போறவங்க மாதிரி பேர் இருக்கும். கட்டைநொலேட்டான்னு பேரு. வயல்ல அங்கங்க இலை செஞ்சு தலைகீழ தொங்குற மாதிரி இருக்கும். தலைகீழ தொங்குற இதுவும் வயல்ல பறக்கிற அந்த பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. அடுத்து இது பாருங்க, மஞ்சள் குருத்து புழுவை பிடிச்சி சாப்பிடுது பாருங்க. மஞ்சள் குருத்து பூச்சி, தாய் பூச்சியை பிடிச்சி அண்ணே பிடிச்சிட்டாங்க. ரைட். அடுத்து இது ஒட்டும் ட்ரைகோகிராமா ஒட்டுண்ணின்னு ஒன்று இருக்கு. இதை வந்து வளர்க்கலாம், எளிதாக வளர்க்கலாம். நம்ம கம்பு, சோளம் 2.5 கிலோ, 100 கிராம் கடலை, சல்பரு, ஸ்டெப்டோமைசினு, கொஞ்சம் ஈஸ்ட் மாத்திரை எல்லாம் போட்டு வளர்த்து அதில் கார்சேரான்னு ஒரு புழுவை வளர்த்துடலாம். அது போடுற முட்டையில் ட்ரைகோகிராமா வளர்க்கலாம். இதை வந்து குருத்து பூச்சி சேதம் குறைவதற்கு குருத்து பூச்சிக்கு இனக்கவர்ச்சி பொறியை வச்சு அந்த இனக்கவர்ச்சி பொறியில் இருந்துச்சுன்னா நட்ட 37, 44, 51 நாள்ல ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கத்தை விடணும். ஏக்கருக்கு 2 cc விடணும். இது இந்த ஒரு அட்டைங்கிறது 1 cc. ரைட்டா? அப்புறம் இலைமுடக்கு புழு சேதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ட்ரைகோகிராமா கைலோனிஸை நட்ட 30 நாள், 37 நாள், 40 நாள் விடலாம். அடுத்து இது குருத்து பூச்சிக்காக உடைய இனக்கவர்ச்சி பொறி, அந்த பார்த்தீங்கன்னா செப்டா வைக்கிறது. அப்புறம் விளக்கு பொறி வைக்கணும். விளக்கு பொறியை வயக்காட்டுக்குள்ளே வைக்காம வயக்காட்டுக்கு வெளியே வரப்பிலிருந்து ஒரு 10 அடி தள்ளி வச்சா நல்லது. அடுத்து அப்புறம் எந்த மருந்து அடித்தாலும் இலையில நல்லா படிக்கிற மாதிரி சாண்டோவிட், இன்ட்ராங்கிற வேளாண் திரவ சொப்பனை கலந்து 1/4 மில்லியா கலந்து அடிச்சு பாருங்க. அடுத்து வச்ச உடனே மறுபடியும் வந்துருச்சு. ரைட். அடுத்து இன்னும் என்னென்ன பூச்சிக்கு என்னென்ன மருந்துன்னு வருது நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட். அடுத்து நம்ம அதிக தலைச்சத்து போடுறத தவிர்க்கணும். விளக்கு பொறி வைக்கணும். இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ட்ரைகோகிராமாக்கு தண்டு தொலைப்பானத்தை குருத்து பூச்சிக்குன்னா ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கு விடணும். அதில் குளோரிபைரிபாஸ் ஏக்கருக்கு 500 மில்லி அடிக்கலாம். அதில் பிடி பேஸில் துறிஞ்சி 600 கிராம் அடிக்கலாம். ஆனைக்கொம்பன் இது ஆரம்பிச்சிச்சுன்னா தயோமிதாக்சாம் அடிக்கலாம். ஏக்கருக்கு 40 கிராம். அல்லது குளோரிபைரிபாஸ் ஏக்கருக்கு 500 அடிக்கலாம். தோகை சேதம் அதிகமாக இருக்கு, 100க்கு 25 இலையில தாக்கம் இருக்குன்னா குளோரிபைரிபாஸ் அடிக்கலாம். அடுத்து பூச்சி இலைமடக்கு புழு. இலைமடக்கு குளோரிபைரிபாஸ் நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் ட்ரைகோகிராமா ஒட்டின்னு விடுக்கலாம். கூண்டு புழு இருந்தால் தண்ணீரை வடித்து விட்ட பிறகு மோனோக்ரோட்டோபாஸோ பென்டையோட்டோ தெளிச்சா நல்லது. தண்ணியை வடிக்காமல் தெளித்து பிரயோஜனமே கிடையாது. கூண்டுக்குள்ள இருந்தால் தண்ணியை வடிக்கணும். இலைப்பேன் வந்து நம்ம இலையை தடவி பேனை பார்த்தீங்கன்னா அந்த மருந்து தயமுத்தம் அடிக்கணும். புகையான் பூச்சி இருந்தாலும் பயிரை நன்கு விலக்கி விட்டு தண்ணீரை வடித்து விட்டு பீப்ரோஃபெசின் அப்ளாடுங்கிற பேரில் கிடைக்குது, அதை தெளிக்கலாம். அதில் இமிடாக்ளோடிக்கலாம். பச்சைத்தத்து பூச்சி ஆற்றங்காலம் இருந்துச்சுன்னா பீப்ரோஃபெசினும் அல்லது இமிடாக்ளோ ஏதாவது ஒரு மருந்து. அப்புறம் அதினாவா பூச்சி ஆரம்ப நேரத்தில் வேப்பம் பருப்பு சாறு 5% 50 கிராம் வேப்பம் பருப்பு, வேப்பம் கொட்டை இல்லை, கொட்டையை உடைச்சா பருப்பு வரும். அந்த பருப்பு வந்து 50 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு ஊற வச்சு தெளிக்கலாம். அல்லது மாலத்தியான் மருந்து ஏக்கருக்கு 200-400 மில்லி தெளிக்கணும். அந்த இலைச்சலந்திக்கு நனியங்கந்தகம் தெளிக்கணும். அந்த இலைச்சலந்தி பார்த்தோம்ல 5056 வந்துன்னு சொன்னது. அடுத்து குலைநோய்க்கு கார்பன் டெசிம் தெளிக்கலாம். ஆனால் அது ரொம்ப நல்லா உள்ளது ட்ரைசைக்ளோசால். ஏக்கருக்கு 200 மில்லி. ஹினோசான்னு ஒரு மருந்து இப்போ கிடையாது. இப்போ ட்ரைசைக்ளோசால் ரொம்ப நன்றாக இருக்குது. ஏக்கருக்கு 200 கிராம் தெளிக்கணும். இலைத்தோகை கருத்துவக்கரில் ஆரம்ப நிலையில் கார்பன் டாசியம் தெளிக்கலாம். ஏற்பலம் வந்துச்சுன்னா கதிர் தோகை வரும்போதும் 50% கதிர் வந்த பிறகு இந்த இடத்துல நமக்கு வானம் அப்ப மந்திரமா இருக்கு, ஈரப்பதமா இருக்கு,
மழை எதற்கானா, இந்த பூசண மருந்தெல்லாம் தயவு செய்து காலையில பூக்கும் பருவத்தில் தெளிக்க கூடாது. ஏன்னா மணி பிடிப்பதை பாதித்தாலும் பாதிக்கும். அந்த அந்த சூல்முடி இருக்குல்ல, சூல்முடியில மகரந்த இறங்கி போகுதுல்ல, அதையும் இந்த பூசணக்கொல்லி மருந்துனால பூசணக்கொல்லி மருந்துகளை சாயந்தரம் தெளித்தால் தான் நல்லது. பூக்கும் பருவத்தில் பூக்கும் பருவத்தில் பூத்து போதில் பூ இறங்குது பார்த்தீங்களா, பால் குடிச்ச அப்புறம் தெளிக்கலாம், காலையில் தெளிக்கணும் தெளிச்சுக்கலாம். பூத்தும் பருவத்தில் தெளிக்கக்கூடாது. இலவகை பூச்சி மருந்துலையும் தெளிக்கக்கூடாது. இந்த ஃபென்தியான்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் எக்கராக்ஸும் அப்படிதான், அந்த குணம் உண்டு. அவையெல்லாம் நோயை கட்டுப்படுத்த திறன் லைட்டாக உண்டு. நோயினா என்னது, அந்த மறந்த குழாய் உள்ள இறங்குது, சூழ்முடியில் இறங்குதுல, அதுவும் பூசண மாதிரி தான் இறங்குது. அதனால அவையும் கொண்டு விடும். அடுத்து நம்ம ஐயா பிரிட்டோ ஐயா இருக்காரு, அவர் இந்த இயற்கை முறையில் நிறைய சொல்றாரு. எல்லாருக்கும் சொல்றாங்க, 17,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு எந்த நோயினாலும் பேஸ்லஸ் சப்டிலிஸ், புளிச்சமோர், ஈயம் கரைசல், வெட்டிசீலியம் எல்லாத்தையும் கலந்து மாலையில் தெளிக்கலாங்கிற ஒரு நோய் வராமல் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து ஒவ்வொன்றும் என்ன விலைன்னு சொல்லி, என்ன விலைன்னு அதெல்லாம் வேண்டாம். அடுத்து வேப்பம்னா கிலோ ரைட்டு, இதெல்லாம் விலை விவரங்கள். ஏன்னா எல்லாம் கேட்காங்கள, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் கேட்காங்கள, விற்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நம்மளால தயாரிக்க முடியல, உட்காந்து கிண்ட முடியல. அடுத்து இதெல்லாம் விலை விவரங்கள். பாஸ்போ பாக்டீரியா போட்டால் பாஸ்பரஸ் போட வேண்டாங்க, எப்படின்னு தெரியல. அடுத்து பாதுகாப்பு உடை. மருந்து அடிக்கும் போது கவனிக்க வேண்டிய மருந்து பட்டு நம்ம எந்த இடத்துல இப்போ 11 பங்கு கால் இடுக்குள்ள போகுது, வேர்த்து மருந்து அங்கே போயிடுது, வேர்வத்தில் இறங்கினால பாதுகாப்பு உடை வந்து குத்தாலம்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். குத்தாலம்னு ஒருத்தர் பூச்சியல் துறை தலைவராக இருந்தார். அவர் ஆராய்ச்சி எளிய முறை கண்டுபிடிச்சாரு. ஆப்பச்சோடா வாஷிங் சோடா 50 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு போட்டு போடுற பேண்ட்டு, ஜட்டி, பனியை, கை எல்லாத்தையும் போட்டு முக்கி எடுத்து உலர வச்சு அடுத்த நாள் மருந்தடிக்க போய் அடிச்சிங்கன்னா மருந்து படப்பட ஆப்பச்சோட வாஷிங்கோட அந்த விஷயத்தை முடிச்சிடும் அப்படின்றது. இது மாதிரி அடிக்கக்கூடாது, வானத்தை நோக்கி அடிக்கக்கூடாது. ஓம் நமகான்னு ஏதோ கூடஞ்சாமராணி காட்டும்போது அடிக்கக்கூடாது, பயிருக்குள்ள அடிக்கணும். சின்ன பிள்ளைக்கு ஆய்களும்னா கீழே தான் கைவிட்டு கழுவணும், டீ போச்சுன்னா அடிக்க முடியாது. அது மாதிரி தான். ரைட். அடுத்து இந்த ஸ்ப்ரேயரில், இந்த பவர் ஸ்ப்ரேயில் 4 ஓட்டை இருக்கணும். இந்த பாருங்க, அந்த மொனையில் இருக்கு பாருங்க, கலத்தி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ விவசாயிட்ட உள்ளெல்லாம் 2 ஓட்டை பெரிய ஓட்டையாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த 4 ஓட்டை இருந்தால் 2வது ஓட்டையில் வச்சு அடித்தோம்னா ஏக்கருக்கு 6 டேங்கு தான் ஆகும். இப்போ எல்லாம் 10 டேங்க் அடிக்காங்க. என்னடான்னு பிடிவிடாமல் பார்த்தா எல்லா வாய்க்காட்டிலும் எல்லாரும் ஸ்ப்ரேயர்லாம் பெரிய ஓட்டை வச்சுருக்காங்க. கடையில் கேட்டேன், ஏங்க நல்லது இதைத்தாங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்காங்க. ஏன்னா இது விலை கம்மி, அதனால வாங்கிட்டு போகிறாங்க. ரைட். அடுத்து நல்ல சரியான ஸ்ப்ரேயர். அது மாதிரி ஆண்டர் ஸ்ப்ரே வச்சுன்னா அந்த குச்சிமே இருக்கக்கூடாது, கீழ் நோக்கி வளையணும், கொக்கு மாதிரி வளைஞ்சிருக்கணும். இப்போ அது ஸ்ப்ரேயர், கை ஸ்ப்ரேயர் வளைஞ்சிருந்தா தான் கரெக்டாக உள்ள போயிச்சாரு. அடுத்து இந்த சைடு எஃபெக்ட் இல்லைன்னு எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. அதாவது எல்லாம் சொல்லணும் சைடு எஃபெக்டே கிடையாது, இயற்கையான சைடு எஃபெக்ட் கிடையாது. பாருங்க, இந்த அட்டாம்பூச்சியை வந்து அந்த திருட்டியை பிடிச்சி சாப்பிடுது. திருட்டியும் நல்லவன் தான், தட்டானும் நல்லவன் தான், ஒரு அடிச்சு சாப்பிட்றாங்க. அப்புறம் குளவி வந்து ஏனியை பிடிச்சி சாப்பிட்றோம். அதனால சைடு எஃபெக்ட் இல்லைன்னு கிடையாது, அதனால எதுலையுமே சைடு எஃபெக்ட் இருக்கு. அடுத்து இது எருக்கு, ஊமத்தை, ஆவாரம்பூ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணா. ஆவாரம் வந்து ரொம்ப கெடுதல் கிடையாது, ஆனால் இந்த ஊனா இலை, ஏன இலை வந்து மூளையை பாதிக்கும். ஒரு நுண்ணி இலை. அடுத்து வாங்க. இந்த ஆடாதொடை, ஆடு தின்னா பாலைங்கிறது இந்த பக்கம் உள்ளது, ஆடாதொடைங்கிறது இந்த பக்கம் உள்ளது. ஆடாதொடைன்னா அது அதனுடைய எதுக்கு ஆடாத தொடை. சிலவங்க உட்கார்ந்து இருக்கும் போதே காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்படின்னு அரம்பு தளிச்சு அதை குறைக்கிறதுக்கு ஆடாதோட இலை சாப்பிடுன்னு சொல்லி மூலிகைமணி டாக்டர் சொல்றாரு, கண்டப்பூர் சொல்றாரு. ஆடுதின்னா பாலைங்கிறது கசப்பா இருக்கும். இது சித்த வைத்தியர் வந்து எப்போதும் வச்சு பொடியாக்கி வச்சிருப்பாங்க. எவனா பாம்பு கடிச்சுன்னு வந்தாங்கன்னா வாயில கொடுப்பாங்க. அவன் என்ன கசப்பு சொல்றான், அது இனிக்குதா, கசக்குதா, தோற்குதா அப்படின்னா அதை வச்சுதான் அவன் பாம்பு உண்மையில கடிச்சிச்சா கடிக்கலையான்னு கண்டுபிடிப்பாங்க. அடுத்து இந்த 2 ஸ்லைடு தான் இருக்கு.
மிக நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா பதில் சொல்ல ட்ரை பண்றோம். நன்றி டாக்டர் முருகேசன், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை நெற்பயிரில் பூச்சி நோய் நிர்வாகம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் என் முருகேசன் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் கூடுதல் விவரங்கள் வேண்டுவோர் இப்போது தங்கள் கேள்விகளை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்க இன்று நமது குழுவின் மூத்த உறுப்பினர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை அழைக்கிறேன். டாக்டர் இளங்கோவன், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். சார் ரொம்ப ஆழமான ஒரு நெடுங்கதையா சொல்லிட்டாரு பயிர் பாதுகாப்பு விஷயத்த. அவரு சொல்ல வந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே வெரி பர்டிகுலர் தான். இப்ப நான் பாரம்பரிய ரகங்களை பத்தி கொஞ்சம் லேசா சொன்னாரு. அதுக்கு வந்து பூச்சி வருங்கிறது உண்மைதான் சார். ஆனா அந்த பூச்சி வர்றது கூட நம்ம வந்து அது ஒரு பொருளாதார சேதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கனமான சேதாரம் இல்லை. எந்த ஒரு பயிருக்கும் பூச்சி வருங்கிறதுல இப்ப நவீன உத்திகளாக ஏகிசான்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழலை சேர்ந்த பயிர் வளர்ச்சிக்குரிய சூழலை உருவாக்கக்கூடிய விதத்துல ஆய்வுகள் செஞ்சதுக்கு வந்து அருமையா வந்து ஒரு டெக்னாலஜி கொடுக்குறாங்க சார். ஏகிசாங்கிறது ஒரு பயிருடைய அக்ரோ ஈக்கோசிஸ்டம் சொல்லக்கூடியதுல நிறைய பயிர் பாதுகாப்புகள் வந்து அதை பயன்படுத்த சொல்றாங்க. இதெல்லாம் எல்லா தத்துவம்னா மெயினா வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இணை உணவுகள், மாற்று உணவுகள் இருக்கிற உறைவிடங்களை பார்த்து நம்ம வந்து அதிகம் ஒரு கணக்கெடுக்க வேண்டியிருக்குது. இன்னொன்று வந்து பூச்சி கண்காணிப்பு வந்து முந்திலாம் வந்து நிறைய ரோகிசங்களை பண்ணி டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தோம். இது மாதிரி நிரந்தரமான பாத்தி வச்சிருந்தோம். இல்லைங்களா, தத்துவங்களுக்கு எப்பயும் வாய்ப்பு இருக்கு. நெல் முதலும் நீங்க ட்ரோன்லாம் வந்ததுனால புதிய உத்திகள் நிறைய வந்து பயன்படுத்தும் பொழுது ட்ரோன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அதில் வந்து பேக்பொழி எவ்வளோ பயன்படுத்துறோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இன்னும் வடிவமைப்பு இருக்கு. இன்னைக்கு தான் வந்து ரீசெண்டாக வந்து டிஎன்ஏல அந்த ட்ரோன் மூலம் தெரியக்கூடிய அந்த ஆல்-19 மரங்களை பற்றிலாம் கூட சில ரிசர்ச் சொல்லியிருக்காங்க, நானோ வீடியோ பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த நெல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாதிரி பரிமாணங்கள் இருக்கு. டெல்டா மாவட்டம் போனீங்கன்னா ஒரு சீசன்ல வருது. அந்த மலையுடைய அந்த போக்கு பார்த்து அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும். தென்மேற்கு பருவங்கள் வரும்போது சில பகுதியில் நன்மை ஏற்படுது. ஆனால் இந்த சார்சல் மாதிரி இந்த வெள்ளைங்கிறது அந்த திருச்செல்லாம் வந்து ஒரு ட்ரை கண்டிஷன்ல கூட பார்த்தா அது மாதிரி மானாவாரி மாவட்டங்களில் கிடைக்கும், சேதம் கொண்டு உண்டாக்குது. நெல்லில் வந்து முக்கியமாக எலி ஒழிப்புக்கு வந்து நம்ம இயற்கை முறைகள் நிறைய இருக்குது. அதில் வந்து சார் சொன்ன மாதிரி பறவை இருக்கைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இரவுல வந்து ஆந்தைகள் வந்து உட்காது சார். அது முக்கியமான ஒரு இது. இந்த பாம்பு வந்து அழிக்கக்கூடாதுன்னு ஒரு முக்கியமாக சொல்கிறோம். பயிருடைய வளர்ச்சி கூட அங்கே வந்து வெய் வடிவத்தில் குச்சி வைக்கலாம் சார். சார் 10 அடிக்கு சொல்கிறாங்க. தோட்டத்துக்கு போகிறதுக்கு விவசாயிகளால் முடியலைங்கிற போது எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் பறவை இருக்கு ரெக்கார்டாகி கொடுக்குறாங்க சார். காலியான டப்பாலும் கட்டி வைக்கிறாங்க. மரத்தில் வந்து கூகைகள், ஆந்தைகள் இந்த மாதிரிலாம் உட்காந்து தங்குறதுக்காண்டி உயரமான மரங்களையும் மரக்கிளைகளையும் வைக்கிறாங்க. அது வந்து அங்கிருந்து இருந்து பத்திரமா வந்து ஒரு தங்கி இருந்து ஒரு ஆந்தை குகைலாம் அது வந்து 15-20 எலியை சாரும் சாப்பிட்டு வாரத்துக்கு. அந்த சீசன்ல வந்து என்ன எலி சாசன மாதிரி பட்டமிடுறது அவசியமான உத்தியா இருக்கு. இன்னைக்கு எல்லாமே யந்திர இடம் ஆயிடுச்சு. அதனால யந்திர இடம் முறைகள் வந்து மிக அற்புதமாக பயிர் நீங்க பராமரிக்க முடியுது. அது வந்து வெற்றிநெல் சொல்றோம். அதே மாதிரி வந்து அந்த தரமான விதைகள்லாம் நம்ம இருக்கிறதுனால வந்து விதை உற்பத்தியில நிறைய தத்துவங்கள்லாம் கடைபிடிச்சாச்சு. இந்த பயிர் பாதுகாப்பு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த பானி பைப் என்ற உத்தி இருக்கு சார். வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமான தேவைகள் நீர் தேவை அறிந்து பயன்படுவதற்கு நமது பல்கலைக்கழகத்திலே வந்து வெளியிட்ட ஒரு அற்புதம் வச்சு பானி பைப் சொல்ல முடியாது. அது ஒன்றுமே இல்லை, பிவிசி பைப் வந்து அதில் சில ஹோல்ஸை போட்டு வயலில் வச்சுருவோம். ஒரு 4 எது வச்சோம்னா அந்த தண்ணியுடைய அளவு வந்து ஈஸியாக பூமியில் ஈரம் இருந்தால் கூட பயிர் வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த காய்ச்சல் பாய்ச்சிங்கிற போது சில இடங்கள் மேற்கொண்டு வந்தாங்க நம்மளால அந்த நீருடைய இதை பெற முடியாது, பராமரிக்க முடியாது. இப்போ வந்து அதுக்கு 10 மீட்டர்லாம் வந்துச்சு, மாய்ச்சர் மீட்டர்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து பயிர் பரிந்துரைகள் பொதுவாக நேரடியான உரங்களை, அதாவது இந்த பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வந்து கடைபிடிக்கவே கூடாதுன்னு என்னுடைய சொந்த கருத்துங்க. ஏன்னா நீங்கள் வந்து பருவநிலை மாற்றத்தினாலையும் முந்தின பயிர் தக்க போட்டு 5 நெல் போட்டு எடுத்து வச்சு மடக்கி விட்டோம்னா அது உரமே தேவையில்லாமல் இருக்கும். நிறைய தலைச்சத்து போட்டு தான் நம்ம பூச்சியை வரவழைக்கிறோங்கிற முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறனால மண் ஆய்ப்படி உரம் செய்யறது ஒரு முக்கியமான தத்துவமா இருக்குது. இதில் இயற்கை விவசாய முறைகளை இன்னைக்கு வந்து வெற்றி கண்டாச்சு. நிறைய பகுதியில் இந்த பாரம்பரியங்கள் வந்து நல்ல ரேட்டு வந்துச்சு. அதனால நம்ம வந்து விவசாயிகள் அனைவருமே நம்ம வந்து தமிழகத்தை வரைக்கும் பாரம்பரியங்களை கடைபிடிக்கணுங்கிற ஒரு அருமையான விஷயம் சொல்லும்போது பயிர் பாதுகாப்பு செலவே இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. இன்னைக்கு இயற்கை வேளாண்மை முறைகளால் நிறைய வந்து இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட நன்மை இருக்கிறனால அதில் வந்து அடிப்படையாக பயிர் சாகுபடிக்கு முன்னாலேயே அந்த உத்திகள் தொடங்குது. பயிர் பாதுகாப்பு முறைகளில் முக்கியமான ஒரு பயிர் பாதுகாப்பாக இந்த நெமட்டோடு வராமல் இருக்கிறதுக்கும் மற்றும் வேர் மூலம் வரக்கூடிய நோய்கள் வருவதற்கும் ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ வேப்ப புண்ணாக்கு போடக்கூடிய ஒரு பதிவு இருக்குது. நம்ம அதை இயற்கை விவசாயிகளுக்கு கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி கொழிஞ்சி தக்கப்பூண்டு சலப்பை இதெல்லாம் முன்னே போட்டு இந்த பூமி நல்லா மடக்கி ஓட்டி இதெல்லாம் ஒரு செய்கிற பொழுது அந்த நீருடைய இந்த சிறப்பாக இருக்கிற சூழ்நிலை இந்த நெல்லுக்கு ஏற்ற சூழலாக இருக்குது. நம்ம பயிர் வளர்ச்சி காலத்தில் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. விவசாயிகள் வந்து நம்ம முன்னாடி அதோடைய வருமானம் வர மாதிரி சில பயிர்களை சார் சொன்னாங்க. பொரியல் தட்டை போடுற மாதிரி வந்து கொத்தவரங்காய் போடலாம், இன்னைக்கு நல்ல ரேட் இருக்குது. வெண்டைக்காய் போடலாம். இதே வந்து சில பகுதியில் வந்து நிறைய பேர் வந்து அந்த
இதெல்லாம் போடுறாங்க, ஆம்பளைங்கெல்லாம் போடுறாங்க. ஆம்பளைங்க நல்ல பயிர் தான். அது இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் அது வந்து மதிப்புள்ள நம்ம ஏத்தாப்புல அற்புதமாக ரகங்கள் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆடுதல் காய்கறி ரகங்கள்லாம் இருக்குது அந்த ஆம்பளைக்குள்ள. ஸோ நம்ம வயல் வரப்புகளை நம்ம முறையாக பயன்படுத்துறது வந்து நம்ம அந்த வரப்பு சாகுபடியும் திட்டமே கொடுக்குறோம். தமிழக அரசு மூலமாக விதையும் கொடுக்குறோம், இந்த பராமரிப்பு கொடுக்குறோம். அது என்னன்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து விவசாயிகளுடைய இயலாமையினாலே இல்லை செய்யாமையினாலையும் நம்ம வந்து ஒரு அந்த பயிருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை வந்து அழிக்கிறது ஈஸியான மெத்தடில் அந்த பொருட்கள்லாம் போட்டாலும் நிச்சயமாக அதில் மருந்து அடிச்சா போதும். அந்த மாதிரி கணக்கு இருக்கு. வேம்பு சார்ந்த மருந்துகளை நிச்சயம் பயன்படுத்தணும். அது வந்து பார்த்தா 4 நிலைகள் சார் சொல்லியிருப்பாங்க நினைச்சேன். பல்வேறு நிலைகளில் வேம்பு சார்ந்த மருந்துகள் பூச்சி கட்டுப்படுத்தல அற்புதமான உத்தியா இருக்கு. அதாவது விதைகளை கொஞ்சம் வந்து ஒரு ஆரம்ப நிலையில் இருக்க ஒரு முட்டை குயிலாம் அது மேலே போட்டாக்கா அது முட்டை பொறிப்பதில்லை. அது கொஞ்சம் வளர்ந்துச்சுனாக்கா அந்த புழு வந்து தோல் உரிப்பதில்லை. ஸோ புழுவனையும் அதோட ஸ்டேஜ் நிப்பாட்டுறோம். அடுத்த கூட்டு புழாச்சுனாக்கா அது மேலே தெரிஞ்ச விட அது வந்து வெளியே வரதில்லை, முடமாயிருது. ஸோ வந்து வர்ற தாய்ப்பூச்சி பறக்க முடியுமானாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய இனமே அழிஞ்சிருக்கு. அதனால வந்து பல்வேறு நிலைகள் அழிக்கக்கூடிய சத்து அதாவது திறமை உள்ள ஒரு பொருளாக அந்த வேம்பு சார் இருக்கிறோம். நம்ம வேப்பரும் சொன்னீங்க சார், நல்ல பாயிண்ட். அது வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து கிடைக்கவே சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா ஊரையும் வேப்பம் இருக்கு, இதை நம்மளும் பார்த்து கணக்கு வைக்காத தப்பு கிடையாது. ஸோ வந்து ஒரு வேப்ப இலையை கூட ஒரு 100 கிலோ எடுத்து வச்சு அப்படியே வந்து அதை ஒரு டவுனில் போட்டு தண்ணி எடுத்து அடிச்சா கூட அது ஒரு பாதுகாப்பாக தான் இருக்குதுங்க. வேப்ப பருப்பு கரைசல் இருக்குது, வேப்ப புண்ணாக்கு கூட குவாலிட்டியை கிடைச்சா கூட அதையும் ஒரு ஏக்கர் கிலோ வாங்கி வச்சு பழைய வேட்டில் வச்சு கட்டி ஊற வச்சுட்டு என்ன கழிச்சு அதையும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து ட்ரிப்ரிகேஷன் முறைகளில் சில பகுதியில் வந்து நெல்லை வந்து அறுவடை வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி சில பகுதியில் வாய்ப்பு இருந்தால் கூட அதையும் கடைபிடிக்கலாம். ஏன்னா வந்து அளவான நீர் வந்து அர்ப்பணிப்பு விடாமல் அனைத்து சத்துக்களையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ பயிர் பாதுகாப்பு பூச்சிகள் பார்க்கும்போது நம்ம வந்து சூரிய வெளிச்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல மழை பெஞ்சதுனாக்கா அந்த பயிருடைய சூழ்நிலை மாறிடுது. சில பூச்சிகள் வந்து தானா அழிஞ்சிடுது. அது முக்கியமான விஷயம். அந்த தானா அழியக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்போது நம்ம வந்து பயிர் மருந்து தேவையே இல்லைங்கிறத நிச்சயமாக நம்ம நிபுணர்கள் வந்து அதாவது ஒரு அந்த பயிர் உள்ளவங்க ஆய்வு செய்யும் போது ரோவி சர்வே மற்றும் இந்த மாதிரி பிக்சர் சர்வே வச்சு பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து நம்ம கண்காணிப்பு வந்து செய்ய முடியும். இன்னைக்கு வந்து நிறைய அட்வைசரிஸ் போயிட்டு இருக்குது, பல்கலைக்கழகம் மூலம் போயிட்டு இருக்குது, புயல் வார்னிங் போகுது, துறை மூலம் போயிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னைக்கு சாகுபடிக்கு வந்து சாகுபடி செலவு கிட்டத்தட்ட அரசு ஏற்ற மாதிரி குறுவை திட்டம் பார்த்து நல்லா கொடுக்குறாங்க, அதே செலவு கொடுக்குறாங்க, திட்டம் கொடுக்குறாங்க. ஸோ விவசாயிகள் வந்து கொஞ்சம் ஆர்வமா அதை வந்து பயன்படுத்தணுங்கிறத என்னுடைய அன்பான கோரிக்கை. இந்த பயிர் பாதுகாப்பு வரைக்கும் நிறைய வெற்றி கண்டுட்டோம், நிறைய விவசாயிகள் நிபுணர் ஆகிட்டோம். இந்த விவசாயிகள் பாதி பேர் நிபுணர் கலந்து அடிச்சவங்களாம் இப்போ குறைச்சிட்டாங்க. ஏன்னா மருந்து விலை ஏறி போச்சு, அது முக்கியமான பாயிண்ட். அதில் உர விலை ஏறி போச்சுங்க. ஸோ அந்த எல்லாமே பயன்பாடு குறைக்க பார்த்தா அதிசயமா நம்ம வந்து பூமியிலேயே சத்து இருந்ததுனாக்கா சத்து தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சு சேரும்போது அந்த பயிர் பாதுகாப்பு பத்திகள் நல்ல நன்மை ஏற்படுது. அந்த பிரிட்டோஸ் சொன்னார் சார் சொன்ன மாதிரிலாம் வந்து எந்த கலந்தாடி சொல்லி பரிந்துரை இல்லாத போது நம்ம சொல்லக்கூடாது சார். அதை ஏன்னு கேட்டால் நம்ம நன்மை செய்கிற உயிரினங்கள் இருக்குது, தேவையாக பண்ண போகிறோம், மண்ணில் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி செய்யணும்னு சொல்கிறேன். அதனால ஏன்னா கலந்து அடிக்கிற சில நேரங்கள் வந்து மாற்று வந்து காப்பாற்ற கிடையாது. ஸோ அந்த விவசாயிகள் கலந்து அடிக்கிற மருந்துக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் இல்லைங்கிறாங்க. கன்சியூம் பாய்சன் இந்த ஃபீல்டு, அது சில பொருள் வந்து கலந்து அடிச்சு பார்த்துக்கு டாக்டர் பண்ண மருந்தே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கனால நம்ம வந்து பரிந்துரைப்படி செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான கோரிக்கை. அப்படி சொன்னா அவருடைய விட்டோடைய வந்து டெஸ்ட் பண்ணி கூட விவசாயிகள் வந்து அங்கே பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நம்ம டிவி மூலம் அது ஒரு வாய்ப்பு இருந்தால் அது ஒரு ஒத்தி எடுக்கலாம். தவிர ஆளாளுக்கு வந்து பரிந்து பண்ணி தான் அந்த விவசாயத்தை இயக்க விவசாயத்தில் வந்து நிறைய பேர் இந்த பல பேர் மனிதர்கள் செஞ்சு நான் சொல்றதான் விவசாயம் செஞ்சு போறாங்க. சில பேர் வந்து உரம்படாமலே இருக்கணும், மருந்து அடிக்காம இருக்கணும் சொல்லி அப்படிலாம் சொல்லி இயக்க விவசாயத்துடைய தத்துவங்களை வந்து சிதைக்கிறாங்க. என்னுடைய சொந்த கருத்து நான் நிறைய பகுதியில் பார்த்தேன். இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி பக்கம்லாம் கிழந்த பொள்ளாச்சி வெறும் மட்டை போட்டா வந்தாங்க. வருது பார்த்தாங்க எலி வந்து பார்க்கும்போது விவசாயி பயங்கர நஷ்டமாயிட்டாரு. எனவே உத்திகள் வந்து 50-60 இயற்கை விவசாய உத்திகள் இருக்குது. யாரும் செலவு சொல்லக்கூடாது, அதுலேயும் வந்து செலவு இருக்கு, வேலை இருக்கு. ஸோ அந்த விவசாயம் பற்றியில் வந்து இந்த விழிப்புணர்வு பரப்புகளில் சார் கொடுத்த அருமையான தலைப்பு, நல்ல கவர் பண்ணிட்டாங்க. ஃபுல் லெங்க் போனால் கூட உன்னதமான அருமையான ஒரு உத்திகளை பூரா பேர் வேஸ்ட் பண்ண மாதிரி எங்களுக்குலாம் நாங்கள் டெல்டா மாவட்டம் வேலை பார்த்தும்போது என்னென்னா வந்து அதெல்லாம் அனுபவம் சார். ஸோ சாருடைய பொழுது அனுபவத்தில் பாராட்ட சார். நன்றி சார், வாய் நீங்கள் சிறந்த மாதிரி கவர் பண்ணீங்க சார். வாய்ப்பு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி டாக்டர் இளங்கோ, உங்கள் கருத்துக்களுக்கு மிக நன்றி. ஓகே, இறுதியான தங்கள் கருத்தை தெரிவிக்குமாறு டாக்டர் முருகேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம எந்த பயிரும் குறிப்பாக எள்ளு மட்டும் இல்லை, எந்த பயிருமே போடுவதற்கு முன்பு எப்படி வளர்க்கணும், நம்ம வேலை வருமா வராதா, என்னென்ன பிரச்சனை வரும், அது எப்படி தவிர்ப்பது, அது மாதிரி எவ்வளோ உரத்துக்கு மேலே போடக்கூடாது, என்ன இடைவெளி, இதெல்லாம் பண்ணாலே அந்த பயிரில் பூச்சி நோயும் வராமல் தடுத்துடலாம். அது மாதிரி என்ன ரகம் போட்டால் பிரச்சனை வருது, முதல் பருவத்தில் என்ன ரகம் போடக்கூடாது, 2ஆவது என்ன ரகம் போடக்கூடாது, அது மாதிரி இப்போ செய்யக்கூடாதகளை அந்த ஆலோசனை, இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கிட்டையும் ஒரு கிருஷி விஞ்ஞான கேந்திரம் இருக்குது, வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குது. அது போக வேளாண்ல இருக்கிறாங்க, முந்தி 6 பேர் ஒருத்தர் தான் இருக்காங்க, ஆட்கள் கம்மி இருந்தாலும் நீங்கள் திங்கக்கிழமை போனீங்கன்னா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அடுத்தபடியாக வந்து இந்த வந்து அதாவது பிஎஸ்சி டிகிரி படிச்சுட்டு தனியார் பயிர் மருத்துவ நிலையங்கள் இருக்கு. இப்போ சேரமாதேவி, திருநெல்வேலியில் 2-3 பேர் இருக்காங்க. இப்போ வந்து அவங்களையும் கேட்டுக்கொண்டு சரியான முறையில்
பயிரை வளர்த்தாலே நிறைய பூச்சி நோய் பிரச்சனை தவிர்க்கலாம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி டாக்டர் முருகேசன். உங்கள் இறுதி தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை நெற்பயிரில் பூச்சி நோய் நிர்வாகம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்களை வழங்கியவர் டாக்டர் என் முருகேசன் அவர்கள். இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பகுதியில் அமைந்துள்ள பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். இவருடைய கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. பல்வேறு, அதாவது நெற்பயிரை தாக்கக்கூடிய அநேகமாக அனைத்து பூச்சிகளில் தொடர்பான தகவல்கள் மற்றும் முக்கியமான நோய்கள் தொடர்பான தகவல்களையும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் இயற்கை கட்டுப்பாடு முறைகள் பற்றியும் தெள்ள தெளிவாக தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நமது பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றி. சிறப்பாக தனது கருத்தை, இந்த நிகழ்ச்சி தொடர்பான கருத்தை பதிவு செய்த டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி.